हरे कृष्ण 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 हरे हरे शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाग्रये सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। गोविन्द நாராயணியத்தில் இப்போ தேனுக்காசிரவாதம் எல்லாம் ஆயிடுத்து. இப்போ காளியன் எபிசோட் பற்றி வருது. ரொம்ப அழகாக ஒரு 3 தசகத்தில் சொல்லியிருக்கார். 2 தசகத்தில் முதல்ல என்ன ஆறுது, அதுக்கப்புறமா அவனை எப்படி தமனம் பண்ணுறா, அதுக்கு அடுத்ததுல அது அவங்க வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு. பாகவதத்தில் காரணத்தை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் 2 சொல்லியிருக்கு. இதில் இந்த மாதிரி சொல்லியிருக்க. எப்படி இருந்தாலும் நமக்கு கதை தெரியணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனாலும் இதில் இவர் என்ன அழகா அந்த அந்த சந்தஸ்ல அந்த வார்த்தைகள் அந்த பதத்தை அதை படிக்கும்போது நீங்க கொஞ்சம் கண்ணு மூடின்னு அந்த காலத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு அங்க போயிட்டுனா கண் எதிர்க்க நீங்க பாக்குற மாதிரியே இருக்கும். காளியின் தலைமையில பகவான் ஏறி எப்படி நர்த்தனம் ஆடுறான், அதுக்கு தகுந்தபடி அந்த மெட்டு அது பாட்டு வரவா அழகா அந்த மாதிரி ராகத்துல எல்லாம் பாடுவா. நம்ம ஒண்ணு பண்ண வேண்டாம், பட் அது இது படிச்சாலே போறோம் நமக்கு அந்த மாதிரி கண் எதிர்க்க அது வந்து நிற்கும். அத்தனை அழகா. ஏன்னா இவர் பட்டதிரி இமேஜின் பண்ணி எழுதினார்னு சொல்லவே முடியாது. அங்க குருவார் சன்னிதியில உட்காந்து எட்டி எட்டி பார்த்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் குருவார் பண்ணிட்டு பர்மிஷன் கேட்கிறார். குருவார் இப்ப எப்படி ஆமே, நீ இப்படி பண்ணே ஆமேனோ ஆமான்னு சொல்லிட்டு அவர் கண்ணை பண்ணி காட்டுறாருங்க. இவர் கண்ணதற்கு அங்க பார்த்து 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 எழுதினதுனாலதான் நமக்கு அப்படியே தத்ரூபமா இருக்கு. இதை நீங்க படிக்கும்போது கண்ணதற்கு ஏன் வருதுன்னு அவர் பார்த்து எழுதியிருக்காரு. அவருக்கு பகவான் ஸ்பெஷல் தர்சனம் கொடுத்தான். அது அந்த இது சொல்வா பாருங்க, அந்த எல்லா வரத்துக்கு முன்னாடி ப்ரீவி ஷோ ஒண்ணு கொடுப்பா பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவருக்கு தனியா கொடுத்துட்டான். அப்புறம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி எல்லாம் ஆனதும் இப்போ நாம அதை படிக்கிறோம். இதை படிக்கும்போது அந்த வேவ் லென்த்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் மனக்கண்ணில் தெரியணும். அந்த மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான தசகம். எந்த தசகம் அழகா இல்லை சொல்லுங்க, ஒரு சின்ன சின்ன தசகமான கூட அத்தனை அழகா எழுதியிருக்காரு, தத்ரூபமா எழுதியிருக்கார். இந்த இடத்துல 54வது தசகம் நாராயணியத்துல காளியஸ்ய யமுனா ஹ்ரதே நிவாசஸ்ய காரண வர்ணனம் அப்படின்னு விட்டார். இதுல முதல்ல காரணத்தை சொல்லிடுறார். சாரி, இதுல முதல்ல காரணத்தை சொல்றார், பாகவதத்துல அப்புறம் சொல்றார். ஓகே, இதுல முதல்ல காரணத்தை சொல்லிடுறார். ஏன்னா காளியன் எதுக்கு அங்க வரணும்? காளியன்கிறது ஒரு விஷநாகம். யமுனை அப்படிங்கிற நதி பக்தி ரெப்ரசன்ட் பண்றது. பக்தியோட பிரதீகம் இந்த யமுனா நதி. யமுனா நதி கரையில என்ன இருக்கலாம்? பக்தி இருக்கலாம், பக்தர்கள் இருக்கலாம் இல்லையா, வெகுளியா இருக்கிற ஜனங்கள்லாம் இருக்கா, எல்லாருக்கும் நல்லது பண்ண வேண்டிய அந்த பக்தி பிரவாகமா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு 2 பக்க கரையிலும் எப்படி அசுரர்கள்லாம் வந்து 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 அட்டாக் பண்ண பாக்குறாங்கிறத பார்த்தோம். டம்பமாகிய அசுரன் வரான் இல்லையா, கர்வமாகிய அசுரன் வரான், எல்லா விதவிதமா எல்லாரையும் பகவான் அழிச்சார். இப்போ அந்த பக்தி பிரவாகமாகிற அந்த யமுனை நதிக்குள்ளேயே ஒரு விஷம் வந்துருத்து, விஷ நாகம் சேர்ந்து கொடுத்து. அதை என்ன பண்ணிட்டு பக்கத்துல இருந்தா பகவான் ஏதோ பண்ணிடுறான், நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் கெடுத்து விடலான்னு உள்ள வந்துடும். ஏன் உள்ள வந்தது, எப்படி உள்ள வந்தது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. திடீர்னு நல்லா இருக்கிற இடத்துல வருவானே, அதனால அதுக்கு காரணம் இருக்கு. இந்த காரணத்தை இவர் முதல்ல சொல்லிடுறார். இந்த இதுல இந்த தசகத்துல இந்த ரீசன் ஃபார் காளியா கமிங் டு யமுனா அப்படிங்கிறது தான் இந்த தசகம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சரித்திரம் தான். இது அந்த கதை நிறைய பேருக்கு தெரியும், பட் சில குட்டி குட்டி கதை, பட் நல்லா இருக்கும். இதை சொல்ற இப்ப முதல் ஸ்லோகம் பாருங்க, பார்க்கலாம். सौभरिर्नाम पूर्वं कालिन्द्यन्तर्द्वादशाब्दं तपस्यन् मीनव्राते स्नेहवान् भोगलोले ताक्ष्यं साक्षात् ऐक्षताग्रे कदाचित् அப்படிங்கிற. நான் உங்களுக்கு சொன்னேன் சம்ஸ்கிருத பதங்கள் எல்லாம் எப்படி இந்த சினானிம்ஸ் எல்லாம் கத்துனுடலாம் இவரோட பட்டத்துல படிச்சா அப்படின்னு. யாராருக்கு என்னென்ன பேர்னு இதை படிச்சாலே தெரிஞ்சு போயிடும். அப்ப சொல்றேன் ஒண்ணுன்னா, त्वत्सेव उत्सक सौबरिः नाम
சௌபரின்னு ஒரு ரிஷி. அவர் வந்து பகவான் கிட்ட பக்தியோட இருந்தவர். அவர் என்ன பண்றார், ஏதோ ஒரு காலத்துல எல்லாரும் தொந்தரவு பண்றார். தபஸுக்கு எங்க போனாலும் இடைஞ்சல் வரும். ஒண்ணுமே இல்ல. நீங்க தியானம் பண்றதுக்கு உட்காருங்கோ. அப்பதான் ஃபோன் அடிக்கும். கண்ண மூடின்னு பூஜை பண்ணலாம்னு வச்சு அப்பதான் யாரோ வருவா. சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் அப்பதான் வரும். அதாவது விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விஷம். லோக விஷயங்கள்ங்கிறதெல்லாம் விஷம். பக்திங்கிற பாதையில நம்ம போகும்போது அதெல்லாம் குறுக்க குறுக்க வந்து தடுக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு ஒரு உருவகமா இதை சொல்லியிருக்கா. அந்த சௌபரிங்கிற ரிஷி பகவான் கிட்ட உட்காந்து தபஸ் பண்ணி பார்க்கணும், இது பண்ணணும் அப்படின்னுட்டு மனசை ஈடுபடுத்திட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சு எங்க போனாலும் தொந்தரவா இருக்கு. இது எங்க போனாலும் தொந்தரவு தாங்க முடியல. யாரும் வர முடியாத இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்றாரு, இந்த யமுனா நதியில ஒரு ஹ்ரதம் அப்படின்னாக்க ஒரு மடு, ஒரு லேக் அப்படின்னு அர்த்தம். அந்த ரிவருக்குள்ளேயே ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் இருக்கு. அதை டீப்பா உள்ள போனா அது வந்து ஒரு சுத்தி சுத்தி அந்த சுழல் மாதிரி உள்ள போகும். அது மடுன்னு சொல்லுவோம். அந்த மடுல அதுக்குள்ள போய் கீழே உட்காந்து விட்டார். அவருக்கு சபஸ் பண்ணி பண்ணி சித்தி எல்லாம் நிறைய இருந்திருக்கு. அதனால ஜலஸ்தம்பனம் பண்ண முடியுது. நம்மளால நதியில ஸ்நானம் பண்றதுக்கு போனா நம்மள மாதிரி இருக்கு, எங்களை மாதிரி இருக்கிறவா குழாலேயே குளிச்சுதான் பழக்கம், நதியை பார்த்தே பழக்கம் இல்லாதவா எங்கேயான முதல்ல ட்ரிப்பு போனப்போ நதியில பார்த்து குளிங்கோனாக்க பயமா இருக்கும் இறங்குறதுக்கு. முதல்ல காலை வைக்கிறதா, தலையை வைக்கிறதா, கையை வைக்கிறதா பயமா இருக்கும். பக்கத்துல இருக்கிறவாளையும் பிடிச்சிட்டு காலை அப்படி இப்படி வச்சு சறுக்கி விழுந்து அவளையும் கீழே தலை வச்சு ஊன்னு கத்தி ஒரே ரகம் ஆகும். பழக்கம் இல்லாட்ட அப்படிதான் ஆகும். ஜலஸ்தம்பனம் பண்றதுக்கு பழக்கம் பட்டிருந்தா அவர் எல்லாம் இந்திரிய நிகிரகம் பண்ணதுனால அவருக்கு எல்லாம் சுலபமா வந்துடுது. தலைய மூக்கல இப்படி மூக்க பிடிச்சிட்டு மூங்கி எழுதிருக்கணும்பா. மூக்க கெட்டியா பிடிச்சினாலும் கஷ்டம், மூச்சு விட முடியாம போகுது. லேசா பிடிச்சுதான் மூக்குலையும் காதுலயும் தண்ணி வேணும். அப்புறம் கத்தவும் முடியாது. அது என்னமோ தண்ணிக்குள்ள போனா தண்ணி நம்மள தள்ளுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த நேக்கு டெக்னிக்கெல்லாம் அதுல இருந்தா பழகினவாளுக்கு தெரிஞ்சு போயிடும். குழாயிலேயே குளிக்கிற வாழ்க்கை, ஷவர்ல குளிக்கிற வாழ்க்கை, மொண்டு குளிக்கிற என்ன தெரிய போறது சொல்லுங்க. நாங்கெல்லாம் முதல்ல காசிக்கு இதெல்லாம் போகும்போது ஒரு மக்கு வேற தூக்கிட்டு போவோம் காசில குளிக்கிறச்சு. அதெல்லாம் மொண்டு மொண்டு தலையில விட்டுவோம். எல்லாரும் சிரிப்பா, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பழக்கம் தானே, அப்புறம் வரும். இந்த ரிஷி என்ன பண்ணார், இந்திரிய நிகிரகங்கள்லாம் பண்ணினதுனால அழகா அங்க போய் அந்த மடுக்குள்ள இருக்கிற அந்த நதியில இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் வரும், மேல இருக்கிறவாள்லாம் வருவா, யாராவது வருவா அப்படின்னுட்டு ஆழமா அந்த அடியில மடு கிட்ட போயிடுற. அங்க போய் உக்காண்டு 12 வருஷம் தபஸ் பண்றாராம் சொல்றாரு. 12 நிமிஷம் 12 செகண்ட் கூட நம்மளால உட்கார முடியாது. தண்ணிக்குள்ள முழுங்கினா எப்படாப்பா தலையை எப்படி வெளியிட போன்னு இருக்கும் இல்லையா. அவர் 12 வருஷம் அங்க உட்காந்து தபஸ் பண்ணிருக்காரு. என்ன ஒரு இந்திரிய நிகிரகம் பண்ணிருக்கணும், எப்பேற்பட்ட விஷயம் இருக்கணும். அவரோட பெருமையை சொல்றதுக்காக இதெல்லாம் முதல்ல சொல்றார். ஏன்னா நம்ம அந்த கதையை பார்த்தாலும் வேற ஏதோ நினைச்சுப்போம் அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. அப்பேற்பட்ட இந்திரிய நிகிரகம் பண்ணின அந்த சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ரிஷி சௌபரிகி அவர். காளிந்தி அப்படின்னாக்கா யமுனா நதின்னு அர்த்தம். அந்த காளிந்தி அந்த உள்ள அத உள்ள இறங்கி அந்த மட்டுக்குள்ள போய் துவாதச அப்தம் தபஸ்யம் 12 வருஷம் தபஸ் பண்ணார். பட் அதை சொல்ற பார்த்தா, மீனவ்ராத்தே ஸ்நேகவான் போகலோலே தாக்ஷம் சாக்ஷாத் ஐக்ஷதாகிரே கதாச்சித். பியூட்டிஃபுல்லா சொல்ற. மீன் அவர் என்ன பண்ணார், அடியில இப்போ அடியில மனுஷா வேணா வரவாண்டாம், பேர்ட்ஸ் எல்லாம் வரவாண்டாம், வேற தானே வரவாண்டாம். பட் மீனுக்குள்ளேயே இருக்க ஜலத்துக்குள்ளேயே இருக்க ஜல ஜந்துக்கள் இருக்குமோ இல்லையோ, அது எங்க போகும். அவர் தான் அவ இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு தவிர அதுங்க வந்து அவர் இடத்துக்கு வரல. அதனால திடீர்னு யாரோ இங்க வந்துட்டாளேன்னு அதுங்களுக்கு ஒரே டிஸ்டர்ப் ஆச்சு. அப்புறம் அவர் பாட்டுக்கு ஒரு தொந்தரவும் பண்ணாம தபஸ் தான் பண்ணிருக்காருன்னு பழகி போயிடுது. அப்புறம் அவர் சுத்தி சுத்தி இப்படி 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 எல்லாம் போகும். மீனெல்லாம் அப்படி இப்படி போயிட்டே இருக்கு ஜலத்துல. திடீர்னு ஒரு நாளைக்கு அவருக்கு தபஸ் கலைஞ்சது. எத்தனை வருஷம் தபஸ் பண்ணோம் எல்லாம் நினைவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. திடீர்னு இப்படி பாக்குறார், அந்த மீன் வந்து அம்மா மீன், அப்பா மீன், குட்டி மீன், குஞ்சு மீன் எல்லாம் வரிசையா போயிட்டு இருக்கு. இப்படி 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 எல்லாம் போயிட்டு இருக்கு. அட அப்படின்னு பாக்குறேன். அதை பார்க்கும்போது அந்த மீன் கும்பல் இருக்கும் இல்லையோ, அதை பார்த்தது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அட மீன்ல கூட ஒரு குடும்பம் எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் போறது. இதுக்கெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ரொம்ப பிரியமா இது பண்ணிட்டு எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி நீச்சல் சின்னதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் இருக்குன்னு ஒரு குஷி வந்துருத்தோம். ஓ, சம்சாரம் இவ்வளவு நன்னா கூட இருக்குமா, அது தெரியாம போயிட்டு நமக்கு அப்படின்னு நினைச்சு விடுறேன். அதை பார்த்ததும் எப்படி எல்லாம் தாட்ஸ் வருது பாருங்க. அந்த மீன் குஞ்சு இல்ல கூட கூட எல்லா ஃபேமிலியோட போறதை பார்த்ததும் ஃபேமிலின்னா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டார். அவர் கண்ணில் நல்ல ஃபேமிலி பட்டிருக்கு. அவர் வேற எதையான பார்த்துட்டு வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பார். அதெல்லாம் அப்படி போறதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப போகலோலே, அதை சந்தோஷமா இருக்கிறத வேற பார்த்து விடுறார். இது எப்படி பாருங்க, நார்மலி எந்த ஒரு ஜீவ ஜந்து மனுஷன் ஒத்தந்தான் இப்போ அசிங்கமா எல்லாத்தையும் பிரைவசிங்கிறது இல்லாம எதை வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி
நடந்துக்கிறது மனுஷன் ஒருத்தன். அவனுக்கு தான் விவேகம்னு கொடுத்திருக்காரு. அவன் தான் விவேகத்தை யூஸ் பண்ணாம எதை வேணா எங்க பண்ணலாம், எதை வேணா போட்டோ எடுக்கலாம், எதை வேணா பப்ளிஷ் பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்க ஒரே ஒரு ஜந்து மனுஷன் தான். பாக்கி எந்த மிருகங்களை பாருங்கோ, அதுக்கு பிரைவேட்டா இருக்கிறதோ வேற எங்கேயானு இருக்கிறதோ சாதாரணமா இல்லாததுக்கும் வராது. அதாவது லைஃப்ல தனியா இருக்கும். அதையும் மீறி நம்ம போய் பாக்குறது நம்மளோட அசட்தனம், அது வேற விஷயம். பட் சாதாரணமா ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அவ ஃபேமிலி எப்படி மீன், அப்பா மீன், அம்மா மீன், குஞ்சு மீன் எல்லாம் போடுதுன்னு எல்லாம் பாக்குறாரே தவிர, இதுங்க வீட்டுல போய் அவர் சம்சாரம் பண்ணதே அவர் பாக்குறாரு. அவருக்கு தெரியாது. இந்த ஜந்துக்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை பண்ணிட்டு எங்கேயோ இருக்கு. இவர் இப்படி பாக்குறாரு. இந்த குடும்பத்தோட இவ சந்தோஷமா இருக்காளேங்கிறது பாத்துட்டாரு. ஓ, குடும்பம்னு சந்தோஷமா கூட இருக்கும் போல இருக்கு. நாம என்னமோ அதெல்லாம் வாண்டான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு. அதுங்கெல்லாம் எப்படி சந்தோஷமா ஒன்னோட ஒண்ணு விளையாடுறது, ஒன்று துள்ளி குதிக்கிறது, இன்னொன்னு ஏறி அது மேல குதிக்கிறது, கீழே கீழே ஒண்ணு போறது, குழந்தை எல்லாம் விளையாடும் போதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டாரா? ஓ, இவ்வளவு நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அதுங்களோட போகம், அதை என்ஜாய்மெண்ட் எல்லாம் அவர் பார்த்துடுறார். அதான் எங்க சொல்றார். துவாதசாப்தம் தபஸ் 12 வருஷம் தபஸ் பண்ணினா அவட்டு கூட போக லோலே மீன பிராத்தே ஸ்னேகவான் அப்படி அவருக்கு வந்து அதுங்கெல்லாம் 11 அப்படிலாம் அவர் இருக்கிற இடத்துலயே அதுங்கெல்லாம் விளையாண்டு பார்த்தா அவருக்கு அது மேல ஒரு பிரியம் வந்துருத்தோம். ஒண்ணுமே இல்ல, தெருநாய் போறது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம மிஞ்சின சாப்பாடு ஏதோ போடுறோம், மறு நாளைக்கு திருப்பி வாழை ஆட்டின்னு வந்து நிக்கிறது, நமக்கே என்னமோ ஒரு ஐயோ பாவது வந்து நிக்கிறது, திருப்பி ஏதாவது இருக்கா பார்த்து போடலாம், அந்த மாதிரி பழகி போயிட்டது பத்தால ஒரு அட்டாச்மெண்ட் வந்து விடுறது. நீங்க தெரிக்கும் அதை எடுத்துன்னு போல வீட்டுல வச்சுக்கல வளர்க்கலாம் ஒண்ணும் இல்ல, அது பாட்டுக்கு எங்கேயோ ரோட்ல தெரியாது. ஒரு நாளைக்கு நீங்க இது காமிச்சதுக்கு அது அங்க வந்து நிக்கிறதுன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து விடுறது இல்லையா? அந்த மாதிரி இவர் இருக்கிற இடத்துல அதுங்கெல்லாம் அங்கெல்லாம் இவரை பத்தி அதுங்கெல்லாம் பயப்படுறதே இல்லை. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இவரால் நமக்கு தொந்தரவு இல்லைன்னு அந்த உணர்ந்து கொடுத்தோம். அதனால அதுக்கு பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட உடனே ஸ்னேகவான், அவருக்கு ஒரு ஸ்னேகம் வந்துடுத்தோம். நம்ம இருக்கிற இடத்துல அப்படி பழகின உடனே ஒரு இது வந்துடும் இல்லையா? ஒரு அட்டாச்மெண்ட் தானா வந்துடுறோம். மீனவிராத்தே ஸ்னேகவான் போகலோலே அதுக்கு பண்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு மேல ஒரு பிரியம் வந்துடுத்தவருக்கு. ஒரு நாளைக்கு அவர் ஏதோ இது பண்ணி இந்த பக்கம் திரும்பி வேற பக்கம் சில மீன் இதெல்லாம் கொஞ்சம் அந்த இதுக்கு மேல கொஞ்சம் வெளியில வந்துடுது. அந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேல வந்ததுன்னா கீழே மீன் போச்சுன்னா மேல பேர்ட்ஸுக்கு தெரியும் இல்லையா? மீன் கொத்தினே ஒண்ணு உண்டு. மீன் கொத்தி பறவைன்னு சொல்லுவோம். அங்கேருந்து வரும் அப்படியே நீளமா இருக்கும் மூக்கு, அந்த பீக்கை போட்டு டக்குன்னு அதை கொத்தி எடுத்து போயிடும். அந்த மாதிரி அதாவது இது கருடா சௌக்கியமா மாதிரிதான். பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானா. அவா இருக்கிற இடத்துல இருந்தா எல்லா சௌக்கியமே கருடன் பதில் சொல்லுதுன்னு சொல்றான் இல்லையா? அது வெரி ட்ரூ. அதனால இது இடத்துல இருக்கும்போது ஒரு துள்ளி குதிச்சு விளையாடும் போது ஒரு தடவை என்ன பண்ணிடுது, ஒரு குஞ்சு மீன் மேல வந்துடுது. அப்ப பேர்ட்ஸ் எல்லாம் மேல பறக்கும் போது ஏதோ ஒரு கருட பட்சி அதை வந்து கொத்திடுது. அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்குதான் ஃபேமிலி துக்கம் அது இதெல்லாம் இருக்குன்னு, இவாளுக்கும் இருக்கும் போல இருக்கு, நமக்கு தெரியல. அதுக்கு வந்து திடீர்னு அந்த அந்த குடும்பத்தோட இது கலைஞ்ச உடனே அதுக்கு வருத்தத்துல இருக்கு. நேற்றுக்கெல்லாம் விளையாடுறது இன்னைக்கு பார்த்தா காணோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆச்சுன்னு இப்படி பாக்குறேன், அது கருடன் வந்து கொத்திட்டுரோ அப்படின்னு தெரிஞ்சிருது. அது ரொம்ப எந்த சந்தோஷமா யாருக்கும் ஒண்ணும் பண்ணாம இதுக்கு பாட்டுக்கு எங்கேயோ இருந்தது, அது இங்க வந்து அது கொத்துவானே அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துருது. அதனால என்ன பண்றார், தாக்ஷனாக்கா கருடன்னு அர்த்தம். கருடனுக்கு கருடன் தான் தெரியும் இல்லையா? அப்புறம் வினதா சுத்தன்னு சொல்லுவோம் இல்லையா? வினதாவோட பிள்ளை அப்படின்னு அர்த்தம். தாக்ஷன் அப்படின்னா கருடன்னு அர்த்தம். தாக்ஷன் அப்படிங்கிறது கருடனுக்கு பேரு சொன்னேன் இல்லையா? சாக்ஷாத் ஐக்ஷத்தை இவர் பார்த்துட்டு இருக்கும் போது கொத்தி விடுத்தோம். இந்த கருடன் வந்து அந்த பட்சியை கொத்துறது, அது இந்த மீனை கொத்துறதே பார்த்துட்டார். அவர் பார்க்கும்போது அது வந்த உடனே அவருக்கு வந்ததே கோவம். இதுங்கெல்லாம் துக்கத்துல இருக்கு, அகைன் வந்து மறுபடியும் கொத்துறதே அப்படின்னுட்டு தன்னோட இதனால அவருக்கு அந்த ஏதாவது பாருங்க, மனுஷாளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பிரியம்னு வரும்போதுதான் அந்த ஆஷா பாஷங்கள் எல்லாம் வரந்தால்தான் கோவம் தாப்பம் எல்லாம் வருது. அது கூட சொல்றாரு பாருங்க. இவருக்கு வந்து ஸ்னேகவான ஆயிட்டார் அதுங்களோட. அந்த மீனுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணி இருந்தவர் தானே. அந்த மீன் குடும்பம் அங்கே இருக்கு, பட்சியோட இது என்னன்னா அது வரும், வெளியில போனா கொத்தும், இதெல்லாம் சகஜம் தானே. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்ச ரிஷியானாலும் மனசுல ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுனால இந்த குடும்பத்துல நம்ம பாசமா இருக்கோம், இது வந்து அவன் தொந்தரவு பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு கோபம் வருது. இந்த ஆசை வந்ததுனால்தான் கோபம் வருது இல்லையா? காமயேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவா கீதாச்சாரியன் சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிரியம் வச்சதுனால அவருக்கு கோபம் வருது. கோபம் வந்ததுனால என்ன பண்றார், சபிச்சு விடுறார். என்ன சாபம் கொடுக்குறார் சொல்ல போறார். தாக்ஷம் சாக்ஷாத் ஐக்ஷத அக்ரே கதாச்சித்து ஒரு தடவை அவர் வந்து கண்ணெதிர்க்க அவன் கொத்துறத பார்த்துட்டார். உடனே வந்ததே கோவம். ரிஷிகளுக்கெல்லாம் கோவம் வந்தா மூக்கு மேல இல்லையா டக்குன்னு ஒரு சாபம் கொடுத்துருவா. அது இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்றார். त्वद्वाहं तं स्वक्षुधं त्रिक्षसूनुं मीनं कञ्चित् जक्षतं लक्षयन् सः
தப்தச்சித்தே சப்தவான் அத்ர சேத்வம் ஜந்தூன் போக்தா ஜீவிதம் சாபி மோக்தா. இந்த பத பிரயோகங்கள் பாருங்களேன். சக்ஷுதம் திரிக்ஷசோனம், இந்த க்ஷா இதெல்லாம் சொல்லும் போது அது எவ்வளோ அந்த அதே ரிப்பீட் ஆகிற மாதிரி அந்த வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். அலிட்ரேஷன் சொல்லுவோம், ரைம் சொல்லுவோம், எல்லாம் அவர் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்கார். துவத்வாஹம் தம் சக்ஷுதம் திரிக்ஷசோனம் மீனம் கஞ்சித்து ஜக்ஷதம் லக்ஷயன் சஹா. இதை நீங்க கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு அந்த பதங்கள் எப்படி விளையாடுதுன்னு தெரியும். தப்தச்சித்தே சப்தவான் அத்ர சேத்வம் ஜந்தூன் போக்தா ஜீவிதம் சாபி மோக்தா. ரொம்ப வருத்தமா போயிட்டு இருக்கு. துவத்வாகம், உனக்கு வாகனமா இருக்கானே, உனக்கு வாகனமா இருக்குன்னு ஒரு பறவை போய் மீனை தொடலாமா அப்படின்னு அவருக்கு வருத்தம் வந்துருக்கும். கருட பக்ஷி, எந்த கருட பக்ஷியோ தெரியாது, ஏதோ ஒரு கருட பக்ஷி வந்திருக்கு. அதை பார்த்த உடனே பகவானுக்கு வாகனமா இருக்கக்கூடிய ஒரு பக்ஷி இந்த மீனை போய் கொத்தி தொந்தரவு பண்றது அப்படின்னு. தம் திரிக்ஷசோனம், தார்க்ஷ்யம் அப்படின்னா திரிக்ஷசோனம், திரிக்ஷரோட பிள்ளை அப்படின்னு அர்த்தம். அந்த திரிக்ஷசோனுவான கருடன் தாக்ஷன் அது ஏன் கொத்தித்துன்னா சக்ஷுதம், க்ஷுதான பசின்னு அர்த்தம். இந்த பசி தாகம் வந்ததுன்னா இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, இங்க அந்த மீன் இருக்கு, அதுக்கு அவருக்கு அதை பிடிக்கும், அதனால நமக்கு போக்கூடாதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வருது, அட்டாச்மெண்ட் எல்லாம் ஒருத்தரோட வருதுனால தானே, அந்த பாவங்கள் வருதுனாலதான் பாக்கி எல்லா எமோஷன்ஸ் வருது. அதுக்கு எதுவானாலும் அது பசி. இந்த பசி வந்தீங்கன்னா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவா இல்லையா, அது எங்கேயோ பறந்துட்டு இருக்கு, அதுக்கு ஒரே பசி எப்படி பார்த்தது, ஏதோ கொஞ்சமே மேல குதிச்சுது, உடனே கப்புன்னு அதை பிடிச்சு கொடுத்தோம், அதை பார்த்துட்டாரு இவர். அதனால சக்ஷுதம்னா க்ஷுதான பசியோட இருக்கிறதுனால, கஞ்சித் மீனும் ஏதோ ஒரு மீன், அத ஜக்ஷதம் ஜக்ஷபக்ஷ அப்படின்னாக்கா நான் எடுத்து சாப்பிடுறதுன்னு அர்த்தம். இது வந்து பாகவதத்துல பிரம்மா வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிறார். அப்ப சில ஜீவராசிகளை அவர் படைக்கிறார். ஜக்ஷ ஜக்ஷ பக்ஷ அக்ஷ எல்லாம் கத்தின எல்லாம் போறது எல்லாம் பண்ணி பிரம்மாவையே கிடைக்க வந்துடுறது. பயந்துன்னு அவருக்கு பயமா போயிடுது, நாம சிருஷ்டி பண்ணது நம்மளே சாப்பிட வந்துருத்தேன்னு விட்டோம். அப்புறம் ஜக்ஷ பக்ஷர் எல்லாம் சொல்லி அது நிறைய அந்த சவுண்ட் வரும். அந்த மாதிரி இருக்கிறவாள்னா யக்ஷர்கள் ராட்சசர்கள் அப்படின்லாம் அப்புறம் பேர் கொடுக்குறாரு இல்லையா, அந்த கேட்டகரியில அது வரும்னு சொல்றேன். அந்த மாதிரி ஜக்ஷதம்னு சாப்பிட்டு இருக்கிறது. எதை கஞ்சித் மீனம், ஏதோ ஒரு மீனை பிடிச்சு சாப்பிட்டு இருக்கு. அத லக்ஷயன் பார்த்துடுறார். சஹா யாரு, இது சௌகரி ரிஷி. சித்தே தப்தா, அவர் மனசுல ஒரு ஐயோ அப்படின்னு வருத்தமா போயிடுது. அது பாட்டுக்கு எங்க விளையாடின்றது சந்தோஷமா விளையாடுறப்போ இது பிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு மனசுல வருத்தம் வந்துருத்தான். அத்திர உடனே என்ன பண்ணார், அத்திர ஜந்தூன் துவம் போக்தா சேத் ஜீவிதம் சாப்பி மோக்தா இது சப்தவான். சப்தவான் அப்படின்னு சபிச்சுட்டார். என்னன்னு சபிச்சார், இந்த இடத்துக்கு இவங்கெல்லாம் சந்தோஷமா அதுக்கு பாட்டுக்கு யாருக்கும் ஒரு தொந்தரவு பண்ணாம இந்த இடத்துல இந்த மடு கிட்ட விளையாடிட்டு இருக்கு, அந்த கிரீச்சர்ஸ நீ வந்து துவம் போக்தா சேத், நீ வந்து சாப்பிட்டியானாக்க ஜீவிதம் சாப்பி மோக்தா, உன்னோட லைஃபும் போயிடும். இங்கேட்டு ஏதான ஒரு ஜந்துவ, ஒரு அந்த மீனை மட்டும் சொல்லல, அங்க இருக்கிற எந்த ஜீவனை நீ தொட்டு சாப்பிடறதுக்கு வந்தாலும் அதை நீ சாப்பிடறதுக்கு இங்க வந்தியானா உன்னோட லைஃப் போயிடும். இட் இஸ் இன் டேஞ்சர், இது என்னோட சாபம், நீங்க எதுவும் பண்ண முடியாது, நீங்க வரக்கூடாது, நீங்க வந்தியானா ஒன் உயிர் போயிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்புறம் சொல்லிட்டு அவர் தபஸ்வி இல்லையா, அதனால அவர் சாபம் பறிச்சுடுமே. இந்த மாதிரி அவர் சாபம் கொடுத்த உடனே அதுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம், ஐயோ நம்ம இனிமேல் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது போயிடுறது. அதுக்கப்புறமா இது இந்த பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு, அவர் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஒரு பக்கம், இது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதுக்கு காளியே இங்க வரணும் அப்படிங்கிறது அடுத்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அது மறுபடியும் சொல்ல போற. தஸ்மின் காலே, அடுத்த ஸ்லோகம் சொல்ற. தஸ்மின் காலே காலிய க்ஷ்வேல தர்பாத் சர்பாராதே கல்பிதம் பாகமஷ்ணன் தேன க்ரோதாத் த்வத்பதாம் போஜ பாஜா பக்ஷக்ஷிப்தஸ்தத்துராபம் பயோகாத் அப்படின்னு விட்டார். தஸ்மின் காலே, அந்த காலத்துல, அந்த சமயம் இவர் எங்க சாபம் கொடுத்த இந்த டைம்ல என்னாச்சு, காளியா, இந்த காளி என்கிற நாகம் இருக்கோ இல்லையோ, அந்த அஷ்ட நாகங்கள்ல அதுவும் ஒண்ணு. இந்த நாகங்கள்ல ரொம்ப விஷம் இருக்கிற நாகங்கள்ல எத்தையும் உண்டு, கார்கோட்டகன் இதெல்லாம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி விஷ நாகங்கள்லாம் இருக்கிறது அந்த காளியா அந்த குரூப்ல இருந்து, அதுல அது ஒரு குரூப். காளியா ஸ்வேல தர்பாத், தர்ப்பம்னா கொழுப்பு திமிர். என்ன தர்ப்பம், ஸ்வேல தர்பாத், ஸ்வேலம்னா விஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றத்துல கர்வம் இருக்கும். ஒருத்தர் நல்ல புத்திசாலியா இருக்கா அப்படின்னா, நான் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, எவ்வளவு மார்க் வாங்க தெரியுமா, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் தெரியுமா, அவளுக்கு அது ஒரு கர்வம் வரும்.
சில பேர் பாக்கிறதுக்கு அழகா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கான்னு எல்லாம் சொன்னா அதுல ஒரு கர்வம் வந்துடும். நம்ம ரொம்ப அழகா இருக்கோம், பாக்கி பேர்லாம் அழகா இல்லை, அப்படி ஒரு கர்வம் வந்துடும். சில பேருக்கு வந்து தலை நல்ல ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும், ஹேர் லாங்கா இருக்கும், பாத்துக்கிட்டே இருக்கிறத யாராவது பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுல ஒரு கர்வம் வந்துடும். அவகிட்ட பாக்க அப்படி எப்படி வீசிட்டு போவா, அந்த மாதிரி அவளுக்கு ஒரு கர்வம் வரும். அது போல காரணமே வேண்டாம், ஏதான ஒண்ணு நல்லா இருக்கும். ஏதான ஒருத்தர்கிட்ட, எல்லார்கிட்டயும் ஏதான ஒரு நல்லது இருக்குதான் இருக்கும், யார்கிட்டயும் ஒரு நல்லதும் இல்லாம இல்ல. அதை பின் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்க தெரியணும். யார்கிட்டயும் எல்லாம் கெட்டதாவே இருக்கும், நல்லதே இருக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. பகவான் ரமணர் அப்படிதானே, அவர்கிட்ட யார்கிட்டையும் தப்பே சொல்ல மாட்டாராம். அவரோட சிஷ்யர் ஒருத்தருக்கு வந்து என்ன எப்ப பார்த்தாலும் பகவான் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு, ஏதான ஒரு குறை இருக்குன்னு. அந்த ஊர்ல திருவண்ணாமலை ரொம்ப பொல்லாத ஒருத்தர் தானா. அவன் ரொம்ப யார்கிட்டயும் நன்னா பழக மாட்டான், எப்ப பார்த்தாலும் திட்டுவான், எல்லாரையும் ரொம்ப அபசாரப்படுத்துவான், ரொம்ப மாதிரி ட்ரபிள்சம் டு எவ்ரிபடி. அதனால யாருக்குமே அவனை பிடிக்காது. அந்த மாதிரி ஆள் ஒரு நாளைக்கு ஹி பாஸ்ட் அவே. அப்ப அவருக்கு என்ன கியூரியாசிட்டி, இப்ப இந்த மாதிரி மகா போல அப்பாடான்னு எல்லாருக்கும் ரிலீஃப் அப்பா அப்படின்னு. இப்ப சுவாமிகள் என்ன சொல்ல போறார், பகவான் என்ன சொல்றாரு எனக்கு பாக்கலாம், அப்பாடா நிம்மதியாச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும்னு மெனக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு, அவனை பார்த்தேடா எவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டதா எல்லாருக்கும், நல்ல வேலை அவன் போய் சேர்ந்துட்டான், எல்லாருக்கும் நிம்மதி அப்படின்ட்டு ஒரு ரியாக்ஷனை பாக்குறாரு. பகவான் ஏதாவது சொல்லணுமோ இல்லையோ, அவர் சிரிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு நிமிஷம் அவர் பார்த்து சொல்ற, அவன் நீ பாத்திருக்கியோ, அவன் இந்த இதுல குளிச்சுட்டு அந்த வேஷ்டியை நன்னா துவைச்சு இது பண்ணுவானே, பளிச்சுன்னு வெள்ளை வேலைன்னு எப்படி இருக்கும் பாத்தியா, அவன் எப்படி துவைக்கிறான்னே தெரியாது, தினம் அது பளிச்சுன்னு எத்தனை நன்னா கட்டின்னு வருவான், ஒரு அழுக்கு இருக்காதே அப்படின்னா. அத்தனை பொல்லாத்தனம் இருக்கிறவங்க கிட்ட கூட ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சு அது நல்லா இருக்குன்னு சொல்றவன இல்லையா, மகாத்மாக்களுக்கு தான் அப்படி தோணும். அந்த மாதிரி கர்வம் அவருக்கு, எல்லாருக்கும் நன்னாக இருந்தாலே கர்வம் வரும். அப்போ இதுக்கு என்ன கர்வம்னா, இந்த காலை என்கிட்ட என்ன இருக்கு கர்வப்படுறதுக்கு அப்படின்னு, விஷம் இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து விஷம் இருக்கு என்கிட்ட, எவ்வளவு பெரிய விஷம் இருக்கு தெரியுமா, அதை வச்சு நான் யாரை வேணா அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படி, அந்த திமிர் தர்பார், ஸ்வேல தர்பார் அப்படிங்கிற. நம்ம கிட்ட ஒரு ஏதாவது ஒரு பவர் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா ஒரு அடக்கம் வரணும். பகவான் கொடுத்திருக்கான், அதனால வந்திருக்கு, உனக்கா ஒண்ணும் வந்து விடல, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பகவானோட கிருப்பை, இந்திரனுக்கு கர்வம், இதுல வர எல்லாரோட கர்வத்தையும் அவாவா தொழில அவளை எப்படி அடக்கிறார் அடிக்கிறார் பாக்குறோம் இல்லையா. அதனால இவனுக்கு என்னாச்சு, காளியனுக்கு க்ஷேல தர்ப்பம், க்ஷேலம்னா விஷம். என்கிட்ட எப்பேற்பட்ட விஷம் இருக்க பாத்தியா, அந்த விஷத்தை பார்த்தா நான் எல்லாரையும் அடிச்சு போட்டுடுவேன், யாரும் என்கிட்ட தப்பிச்சுக்க முடியாது அப்படின்னு அதை காமிச்சுக்கணுமா. விஷம் இருக்குங்கிற திமிரை காமிச்சுக்கணுமா. அந்த தர்ப்பத்தினால, தர்ப்பம்னா கொழுப்பு, அந்த திமிருனால அது என்ன பண்ணிட்டு, சத்பாராதேஹே கல்பிதம் பாகம் அஷ்னன் தேன குரோதா त्वत् பதாம்போஜ பாஜா பக்ஷக்ஷிப்தா தத் துராபம் பயோகாத். பியூட்டிஃபுல்லா அவ்வளவு பெரிய ஸ்டோரி எத்தனோண்டு அடக்க முடியும், பட்டத்திரையால் தான் முடியும். அந்த பெரிய இதுக்கு பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. அந்த காலத்துல காளியா என்ன பண்ணிட்டு, என்னோட பாய்சன் விஷம் இவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு கர்வம் இருந்தப்போ என்னாச்சு, சர்பாராத்தேகே, சர்ப்பத்துக்கு எனிமி யாரு, கருடன். பாம்புக்கு கருடன் எதிரி தெரியும் இல்லையா. அந்த கருட இது படிக்கும் போது, அந்த சரித்திரம் எல்லாம் படிக்கும்போது எதனால என்ன ஏது அந்த கதையை ரொம்ப நல்லா இருக்கும். கருடன் அமிர்தம் கொண்டு வருது, அதே போல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நினைக்கிறேன், பார்க்கலாம். அந்த காளியனுக்கு இந்த இது இருக்கு, அந்த திமிர் நிறைய இருக்கு, விஷம் இருக்குன்னுட்டு. அதனால கருடன் வந்து என்னாச்சு, கருடனுக்கு பாம்புக்கும் பகை என்னைக்குமே. ஏன்னா அவ அம்மாவை இவ அம்மா படுத்தினான். ஆக்சுவலி என்ன சொல்றது, ஒரே அப்பா தான், அம்மா வேற. பட் அவளுக்கு ஒருத்தர் கண்டா ஒருத்தருக்கு ஆகலைன்னா அதுக்கு கதையெல்லாம் இருக்கு. அதனால ஏன் அப்படி ஆச்சுன்னா, அவ அம்மாவை அடிமைப்படுத்தி ரொம்ப வருஷம் வச்சு ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படிங்கிறதுனால அப்புறம் அவர் அமிர்தம் கொண்டு வந்து அம்மாவை ரிலீஸ் பண்ணிக்கிறார். அப்போல இருந்து அவருக்கு ஒரு இத்தனை வருஷமா இப்ப படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த கருடனுக்கு வந்து பாம்பு எனக்கு ஆகாரமா இருக்கட்டும் அப்படின்னு அப்பாட்ட வரம் கேட்டு விடுறாரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, எங்க போனாலும் அந்த பாம்புகளை கொத்தி அது இது பண்ணிடுவாரு. அவளுக்கு பயம் வந்துடுத்தோம். இதுக்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு எல்லாம் ஓடும். பாம்பு கிடுகிடுன்னு நினைச்சு போலாம், கரெக்டா வந்து டக்குன்னு பிடிச்சதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்துல அதுங்கெல்லாம் நடுங்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அதுங்கெல்லாம் இருந்திருக்கு. கருடன் அகேன் வந்தாக்கா எல்லாத்துக்கும் பயம் ஓடும். அதனால அதுங்கெல்லாம் என்ன பண்ணுதா, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துதான், நாங்க இருக்கிற இடத்துல அனாவசியமா வந்து நீ இஷ்டப்படி இப்படி எல்லாம் தூக்கின்னு போகாதே, நாங்களே என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும், உனக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு எங்க நாகத்தையும் ஒண்ணு கொடுப்போம், நாங்களா இன்னும் ஒண்ணு ஆஃபர் பண்ணுவோம். அந்த பகாசுரனுக்கு அந்த கிராமத்துல பண்ணி விவசாயம் பண்ணான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்க உனக்கு என்ன வைக்கணுமோ அதை வச்சுடுறோம், அதை நீ வந்து உனக்குன்னு வச்சது நீ வந்து எடுத்துட்டு போயிடு. அதனால தினம் வந்து எங்களை தொந்தரவு பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணாதேன்னு கேட்டுருது. எல்லா நாகங்களும் கேட்டுருது. கருடனும் அதுக்கு கட்டுப்பட்டது. அவ கேட்கிறா, அதனால என்ன,
சரி எப்ப பார்த்தாலும் தினம் போய் நம்ம சாப்பிட வேண்டாம், அவ எப்ப வைக்கிறாளோ அப்ப எனக்கு வச்சுதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அது டிசிப்ளின்டா இருந்திருக்கு. ஒரு தடவை என்னாச்சு, இந்த அஷ்டநாகங்கள்ல ரொட்டேஷன் வரும். ஒரு நாகம் லீடரா இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டு பாக்கியெல்லாம் ஒத்து நிறுத்தும். அதோட பீரியட் முடிஞ்சது. அடுத்த எலெக்ஷன் கிடையாது, செலெக்ஷன்ல அடுத்த நாகம் வந்து உட்காந்து கொடுத்தோம். அது வந்து உட்காந்துது. அதெல்லாம் எல்லாம் சொன்ன பேச்ச கேட்ட மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. இந்த காளியனோட டர்ன் வந்தது. அது வந்தப்போ எல்லா சாப்பாடு கீப்பாடு இதெல்லாம் நிறைய வச்சுட்டு ஒரு நாகமும் அங்க போகணும்னு அது பார்த்தது. நாம என்னத்துக்கு கருடனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்குது. இதெல்லாம் கேட்டு அக்ரிமெண்ட் மறந்து போயிடுது. எல்லாருக்கும் பாருங்க, இந்த வாதி அப்படித்தானே, அந்த தேவலோகத்துல பண்ண அக்ரிமெண்ட்டை மறந்து போய் இங்க ராவணனோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுனால தானே வாதம் பண்ண வேண்டி வந்தது. அது எல்லாருக்கும் மறந்து போயிடுறது. அப்புறம் வாலியை அடிச்சுட்டா ராமர். ஏன் அவன் வாலியே ராவணனோட இப்படி சேர்ந்தான், அதை யாரும் கேட்கறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி அக்ரிமெண்ட்னு ஒண்ணு பண்ணினதுக்கு அப்புறம் அது எல்லாரும் கட்டுப்பட்டு தானே அது சரின்னு சொல்லியிருக்கா. என்னோட ரிட்டர்ன் வந்தது, நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டான். அதனால கல்பித்தம் பாகம் அப்படின்னாக்கா, கருடனுக்குன்னு கல்பித்தம் பண்ணி இதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு பாகத்தை சாப்பாடுன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் இல்லையோ, அத கிடுகிடுன்னு கொஞ்சம் முன்னால வந்தது. இந்த கருடன் வர டைம் தான். அதுக்கு இதுக்கு என்னத்துக்கு நம்ம கொடுக்கணும், இதை நான் சாப்பிட்டு விடுறேன்னு மழை மழைன்னு அத்தனையும் தான் சாப்பிட ஆரம்பிச்சுதாங்க வச்சுக்கிறது சாப்பாடு எல்லாம். அப்போ வந்ததே இருக்கும். அது தனக்குன்னு ஒண்ணு வச்சு அவளை பண்ணாதேன்னு அது சொல்லிட்டு சரின்னு இது ஒத்துண்டு அவ வந்து அவெல்லாம் கேட்டுறதுனால இது ஒத்துன்றதுனால கருடன் அங்கேருந்து வந்தப்போ இது கண்ணெதிர்க்கு அது உட்காந்து நல்லா சாப்பிட்டுன்றதுன்னா கோவம் வருமா வராதா? உங்க அக்ரிமெண்ட் நீங்க போட்ட அப்புறம் நான் என்னோட போர்ஷனை நான் கீப் அப் பண்றேன். யூ ஹாவ் டு கீப் இட் அப். நீங்க பாக்க இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே கோவம் வருது. உடனே என்ன ரெக்கையால பட்டு 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 நான் அடிச்சுதான் அதை அந்த காளியன் பாய்ந்து நடுங்க அங்க அங்க ஓடி தப்பிச்சா பழிச்சா போறோம்னு ஆயிடுத்து. அது எஸ்கேப் பண்றதே ரொம்ப கஷ்டமா போயிடுது. விரட்டி அடிச்சு கொடுத்தோம். அது இந்த பக்கம் வரவே விடல. அந்த அவ்வளோ விஷயங்கள் ஆயிருக்கு இல்லையா? அதை இவர் இத்தினோண்டு ஸ்லோகத்துல டக்குன்னு இப்படி சொல்றாரு பாருங்க. சர்ப்பராத்தேகே கல்பித்தம் பாகமஷ்ணன். சர்ப்பராத்தேன கருடனுக்கு, சர்ப்பங்களுக்கு எதிரியான கருடனுக்கு கல்பித்தம் இவா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த பாகம், அந்த பாகத்தை அஷ்ணன் அது தின்னுடுத்தோ. அதனால கோவம் வருமா வராதா? கோவம் வருமோ இல்லையோ? அதுதான் அடுத்த லைன்ல சொல்ற. தேன குரோதாத், அந்த கோவத்தினால त्वत् पदाम्भोज भाजा பக்ஷக்ஷிப்தா தத் துராபம் பயோகாத். எங்க போனாலும் துரத்தி துரத்தி அடிச்சுது. அப்படி விரட்டி அடிச்சுதான். त्वत् பாதாம்போஜ பாஜா அப்படின்னா கருடனுக்கு பகவான் கிட்ட பக்தி, அவருக்கு வாகனமா இருக்கார். அதெல்லாம் தான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு பகவத் பக்தனா இருந்தது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா தனக்குன்னு ஒரு சாப்பாடு வச்சுட்டு அது வேற யாரோ அக்ரி பண்ணிட்டுவாளே அவளே எடுத்து சாப்பிட்டாக்க சொலையம் பண்றா பார்த்தா. வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம இந்தியாவை சுரண்டினா வேற எவனோ வந்தாங்களா? இப்ப நம்மளாலே நம்மள சுரண்டினாக்க எங்க போய் சொல்லிக்கிறது? அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அதுல இருந்து எடுத்துட்டா என்ன பண்ணுவா? அதுக்கு அதனால கோவம் வந்தது இருக்கு. குரோதாத் கோவம் வந்ததுனால பக்ஷக்ஷிப்தா, பக்ஷன அந்த விங்ஸ், அதை வச்சுட்டு பட்டு 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 ரெக்கையால அடிச்சுதான், அடிச்சு துரத்திதான். தது துராபம். அதனால இது எங்க போனாலும் அந்த காலையும் தப்பிச்சுக்கவே முடியல. இது தப்பு பண்ணதை மறந்து போயிடுது. நான் என்ன போனாலும் இங்க அடிக்கிறாங்க, நான் எங்க போறதுன்னு பார்த்தது. அப்போ யாரோ வந்து இந்த யமனில் இருக்கிற அந்த மட்டுல ஒரு ரிஷி இருக்கார். அவர் கருடன் இங்க வரவே கூடாது, வந்தா அதுக்கு அது எதையாவது சாப்பிடறதுக்கு வந்ததுன்னா அதுக்கு இது வந்துடும் சாபம் கொடுத்திருக்கார். அதனால உனக்கும் ஒரு சேஃப் பிளேஸ் இருக்குங்கிற மாதிரி யாரோ சொல்லி கேள்விப்பட்டு விட்டோம். உடனே என்ன பண்ணிடுச்சு, தன்னோட பரிவாரத்தோட அங்க வந்துடுத்தோம். ஏன்னா அந்த மடுக்குள்ள வந்துட்டோமானா அந்த இடத்துக்கு கருடன் வர முடியாது. அதனால அங்க வந்தது. அங்க வந்தது உடனே என்ன பண்ணிது, தது துராபம். துராப்பம் அப்படின்னா அவன் வர முடியாத இடத்துக்கு. யார் வர முடியாத இடத்துக்கு? கருடன் வர முடியாத இடத்துக்கு. ஏன்? இந்த ரிஷியோட சாபத்தினால இல்லையா? தது துராப்பம் பயஹா. பயஹான தண்ணி. எந்த தண்ணி? யமுனையோட தண்ணி. யமுனையோட மட்டுல இருக்கிற அந்த தண்ணிக்கு அவன் வர முடியாதுன்னு சொன்னதுனால கிடுகிடுன்னு யமுனைக்கு வந்துடுது. அங்க வந்துட்டு அகாத் அங்க அங்க வந்து ரெஃப்யூஜ் எடுத்துட்டு சௌக்கியமா உட்காந்துடுது. எப்ப என்ன பண்ண பாக்கலாம் அப்படின்றது. கருடன் அங்க வரைக்கும் வரும், அங்க உள்ள போகாது. ஏன்னா ரிஷி சொல்லியிருக்காரு இல்லையா, தன்னோட அந்த இதை மதிக்கிறது, மதிச்சுட்டு உள்ள போகல அது, அதனால போயிடுறது. அததான் இந்த ரொம்ப அழகா சொல்ற. அவளோட ஆட்டிடியூடு, இதோட ஆட்டிடியூடு எல்லாத்தையும் பாருங்க. யார் பொல்லாத்தனம் இது எல்லாம் தெரியுது இல்லையா? அப்ப 4வது ஸ்லோகம். घोरे तस्मिन् सोरजानीरवासे तेरे वृक्षा विक्षताक्षेल वेगात् पक्षिव्राता पेतुरभ्रे पतन्तः कारुण्यार्द्रं त्वन्मनस्तेन जातम्. இங்க இதுங்கெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிறது எல்லாம் இருக்கு. இந்த விஷ இருக்கிற கொழுப்புனால இங்க வந்து உட்காண்டது தப்பிச்சுருந்தது. பேசாம இருக்க வேண்டியது தானே.
மறுபடியும் கர்வம் வந்துருத்து. என்னோட கர்வத்தினால இப்ப என்ன ஆகுது தெரியுமா அப்படின்னு. குரூயல் அவர் கோரே. தஸ்மின் சூரஜா நீரவாசே. சூரஜா அப்படின்னா சூரியனுக்கு பிறந்தவோ யாரு? யமுனா, சூரியபுத்திரி. சூரியபுத்திரன் யமன், அவனோட சிஸ்டர் யமுனா. அதனால சூரஜா. என்ன என்ன அழகான பேரெல்லாம் சொல்லிருக்கா பார்த்தல. நீரஜா தண்ணில பிறந்தவோ, ஜலஜா ஜலத்துல பிறந்தவோ, கிரிஜா கிரிஜா இதுல பிறந்தவோ, ஷைலஜா மலைக்கு பிறந்தவோ. இது போல அந்த ஜாங்கிற பதம் டு பி பார்ன். எதுல இருந்து பிறந்தவாங்க வரிசை இவரோட படிச்சவானா நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சூரஜா நீர வாசே. சூரஜா யமுனா நீர யமுனா தீரத்துல யமுனா நதியில வாசே வசிச்சுண்டு உட்காந்து கொடுத்தது. கோரமான இவன் வந்து என்ன படுத்த க்ஷேல வைகாத். அது வந்து உட்காந்து ஒஃப்னு மூச்சு விட்டாலே விஷம் வந்து விடுறது. அப்ப அந்த விஷம் வந்ததுனால என்ன படுத்து தீரே அந்த நதிக்கரையில விருட்சாக மரங்கள்லாம் என்னாச்சு அப்படியே சுட்டு புசுங்கி போயிடுது. அந்த விஷ பாதை தாங்காம மரம் எல்லாம் பட்டு போயிடுது. மரத்துக்கெல்லாம் கூட எல்லாத்துக்கும் உயிர் உண்டு இல்லையா? இதோட விஷ காத்து பட்டு மரமெல்லாம் பட்டு போயிடுது. திக்ஷதாக அப்படியே சுருங்கி உணர்ந்து போயிடுது. அப்ரே ஆகாசத்துல பதந்தகா ஃபிளை பண்ணிட்டு இருக்கேன் பேர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? அது இந்த இடத்த கிராஸ் பண்ண போச்சு. இது என்ன பண்ண போஸ் அப்படின்னு முடிச்சு விடும். இதோட விஷ காத்து அங்க மேலே போக கூட எல்லாம் தொப்பு 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 தொப்புன்னு செத்து விழுந்துரும். அதுல இதுக்கு ஒரு சந்தோஷம் பத்தியா? என்னோட விஷம் அப்படி இதுல சந்தோஷப்பட்ட விஷயமா அது. உங்ககிட்ட நல்லது இருந்து நீ பெருமைப்பட்டியானா சரி, உங்ககிட்ட கெடுதல்னால கெடுதல் பண்ணிட்டு அதுல பெருமைப்பட்டா எவ்வளவு தப்பு இல்லையா? அப்பப்பா ஒண்ணுமே ஒரு தப்பு பண்ணாத ஜந்துக்கள் மேல ஆகாஷத்துல அதுங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இது பிஸ்ஸு அங்க மூச்சு விடுறதால இல்ல விழுந்து சாகிறது. அந்த மாதிரி அங்க போனாலே அதை காத்து அடிச்சு எல்லாரும் போயிடுறா. அந்த மாதிரி பக்ஷி விராத்தாக அந்த பக்ஷி கூட்டங்கள் பேத்துகு விழுந்துடுத்து. தேனை அதனால என்னாச்சு? பகவானுக்கு ஒரு கருணை வந்துடுது. பகவான் காருண்யமூர்த்தி இல்லையா? ஒரு தப்பும் பண்ணாம அதுக்கு பாட்டுக்கு எங்கேயோ போய்க்கிறது. இவன் அங்க வந்து உட்காந்து இதுங்களுக்கு கொழுப்படுத்து போய் இப்படி பண்றானே, இவன் கொட்டத்தை அடக்கணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டு கருணாமூர்த்தி ஆனதுனால இவாளுக்கு கருணை காமிக்கணும், இவனை விரட்டணும் அப்படின்னு மனசுல நினைச்சு விட்டாராம். துவன் மனஹா உன் மனசுல காருண்ய ஆர்திரம் ஜாதம். கருணையினால மனசு உருகி அவளுக்கு ஒரு கம்பேஷன் வந்துவிட்டு அவளுக்கு காப்பாற்றணும்னு நீ நினைச்சுட்டு இல்லையா? இருப்பா அப்படின்னு கேக்குற. இது அவரோட பேசினது தானே, அது சொல்ற. அப்ப என்னாச்சு? காலே தஸ்மின் ஏகதா சீரபாணிம் முக்த்வா யாதே யாமுனம் கானநாந்தம் त्वय्युद्दाम ग्रीष्म भीष्मोष्म तप्ता கோபாலா வியாபிபன் ஸ்வேலதோயம். இதான ஒரு காரணம் வேணும் இல்லையா? அவனை அடக்கிறதுக்கோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கு. பகவான் அன்னைக்கு என்ன பண்ணி அன்னைக்கு டிசைட் பண்ணிட்டா, இன்னைக்கு அவனை விரட்டிடணும் அப்படின்னு அவரோட சங்கல்பம். நீங்க பகவான் சங்கல்பம் பண்ணிட்டா பண்ணதான் இல்லையா? அதனால அன்னைக்கு என்ன தஸ்மின் காலே அந்த சமயத்துல ஏகதா ஒரு நாளைக்கு என்னாச்சு? துவயி சீரபாணிம் முக்துவா. சீரம்னா கலப்பை. கலப்பை கையில வச்சிருக்கிறது யாரு? பல்ராமர். அன்னைக்கு அவ வந்து பல்ராமரை விட்டுட்டா. சதமா சொல்லுவா, பல்ராமர் எண்ணெய் தேய்ச்சி குழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா கூப்பிட்டு எண்ணெயை வச்சு உட்காந்து வச்சிருக்கலாம். சரி அவன் வரத்துக்கு நாளை ஆகும், நம்மளாம் போல வாடா அப்படின்னு அழிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு கதையில சொல்றவாள்னு சொல்லுவா. அது ஏன் அவரை விட்டுட்டு போனானா, இந்த அஷ்டநாகங்கள்ல பல்ராமர் ஆதிசேஷன் இல்லையா? அவளோட அந்த வம்சத்தை சேர்ந்தவன். அவன் பொல்லாதவனா இருந்தாலும் அந்த வம்சத்தை சேர்ந்தவன். இவர் அங்க வந்து அது தொந்தரவு பண்ணி அதுக்கு தண்டனை கொடுக்கும்படியா இருந்தாக்க ஒரு மாதிரி இந்த நன்னா இருக்காது. அதனால நமக்கு எதுக்கு, நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு அவர் வரலையாம். அவர் வரக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு நாளை சூஸ் பண்ணி இவர் கிளம்பினாராம். ஏன்னா அவன் வரக்கூடாது அப்படின்னு அவர் அப்புறம் கருணைனால வேண்டாப்பான்னு ஏதாவது சொன்னாக்க அப்புறம் கஷ்டமா இருக்கும், எம்பரசிங்கா இருக்கும், வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அவரை விட்டுட்டு போனோம். சீரபாணி முக்துவா. சீரபாணி முக்துவான அவரை பல்ராமரை விட்டுட்டோ யாமுனம் கானநாந்தம், யமுனம் பக்கத்துல இருக்கிற அந்த காட்டுக்கு யாத்தே கிளம்பினப்போ அப்ப என்னாச்சு? வெயில் காலம், வெயில் கொளுத்துறது. பிருந்தாவன்ல சூடு தாங்கவே முடியாது. அப்படிதான் கிருஷ்ணர் பல்ராமர் இருந்ததுனால அவளுக்கு ஒண்ணும் தெரியலையே தவிர நாம எப்ப போனா கூட நமக்கு சூடாதான் இருக்கும். இந்த இடமெல்லாம் பார்த்தோம். காலையில் எந்த மடுல இருந்தா எங்க இருக்கான்னு இப்பவும் காட்டுறா. அந்த இடத்துல எல்லாம் இருக்கு. அந்த மரம் இருக்கு, எந்த கதம்ப விருட்சத்துல இருந்து குதிக்கிறார் அதெல்லாம் சொல்றா இல்லையா? அதெல்லாம் இருக்கு. அதுக்கு வரேன். அந்த கதவக்ஷத்துக்கு அவர் குதிக்கிறதுக்கு அப்புறம் வரேன். அப்போ அதோட சிக்னிபிகன்ஸ் சொல்றேன். இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க, உத்தாம கிரீஷ்மஸ்ய பீஷ்ம ஊஷ்மணா. அந்த சிவியர் சம்மரா இருக்கிற சமயத்துல தகிக்கிறது வெயில். அந்த மாதிரி சூடான ஒரு சமயத்துல தப்தாக அப்ப என்ன இருக்காங்க நடக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் தாகம். நமக்கே கொஞ்சம் வெயில்
பெங்களூர் வாழ்க்கை கேட்கவே வேணாம். துளி வெயில் அப்படி ஒரு மெர்க்கரி துளி மேல போனாங்க கலண்டே எப்ப பார்த்தா ஒரே இதாகும், ஏசி போட்டுக்கலாமா, அது பண்ணலாமா, அது பண்ணலாம் தவிச்சு போயிடுவான். அந்த இதுல பாவம் அந்த குழந்தைலாம் அங்கதான் மாடு மேய்ச்சிட்டு நடந்து எல்லாம் பண்ணும். பட் வெயில் தகிக்கும் போது தாகம் எடுக்கும். அந்த காலத்துல எல்லாம் நதிகள்ல இருந்து தான் தண்ணி குடிப்பா. கோடால பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் தான் நமக்கு தான் வந்திருக்கு. அப்பெல்லாம் ரன்னிங் வாட்டர், அதனால எல்லாம் பியூரா இருக்கும். அதுல தொந்தரவு எல்லாம் இருக்காது. அதனால அது அப்படியே எல்லா வானும் குடிப்பா, மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே குடிக்கும். யாருக்கும் ஒண்ணும் ஆனதும் கிடையாது, யாருக்கும் அதனால வியாதியும் வந்தது கிடையாது. இப்பதான் 1000 மாஸ்க் போட்டுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இயற்கையோட ஒட்டி வாழ்ந்த காலம் எல்லாம் ஒழுங்கா இருந்தது. ஏன்னா அவ பொல்யூட் பண்ண மாட்டா, நம்ம பொல்யூட் பண்றோம். அதுதான். அப்போ அது என்னாச்சு, தாகம் எடுத்துடுத்து அவளுக்கு. உத்தாம கிரீஷ்ம, உத்தாம கிரீஷ்ம பீஷ்ம உஷ்ண தப்தாக. பீஷ்ம உஷ்ண உஷ்மனா, அந்த சூடுனால தாகம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. வெயில்ல போச்சு எப்போ தாகம் எடுக்கும். வாய கம்னாலே இருக்கிற புஷ்னாலே எல்லாம் ஆவியா போயிடும். அந்த மாதிரி அளவுக்கு அவ்வளவு சூடு ஜாஸ்தி. எல்லாம் தப்தா, பாஷ் த்ரோட்ஸ், தொண்டை வறண்டு போயிடும். தொண்டை வறண்டு போயிடுதுன்னா தண்ணி குடிக்கணும்னு தோணுமோ இல்லையோ, அந்த மாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறச்சு கிடுகிடு இங்க வந்தா. யார் வந்தா? கோபாலாக. கோக்கள்னா பசுக்கள், கோபாலாக பசுக்களை மேய்க்கிறவா. ஓகே, எல்லாரும் வராங்க. வந்துட்டு இதுக்கு ஸ்வேல தோயம்னு அவளுக்கு தெரியாது. இது விஷம் கக்கிட்ட உட்காந்து இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. யாரோ வந்து யமனில தண்ணி குடிக்க வந்தாலும் இதை யாரோ இதை அழுக்கிறாள். உடனே புஷ்ன்னு அது என்ன பண்றது, விஷத்தை கக்குறது. இவ குடிக்கிறச்சு அது விஷம் கலந்து விடுறதா தண்ணியில. அப்ப பாவம் வியாபிபன் குடிச்சுட்டா. குடிச்ச உடனே அந்த விஷத்தை குடிச்சா பொழைக்க முடியுமா சொல்லுங்க? எல்லாம் தொப்பு தொப்புன்னு விழுந்து விடுறது. மாடெல்லாம் விழுந்து விடுறது, கண்ணெல்லாம் விழுந்து விடுறது, அந்த கோபர்கள் எல்லாம் விழுந்து விடுறா. குழந்தைகள் எல்லாம் தொப்பு 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 தொப்புன்னு வரிசையா அந்த கரை ஃபுல்லா அத்தனை பேரும் விழுந்து விடுறா. அப்போ என்னாச்சு, அடுத்த ஸ்லோகம் 6வது. நஷ்யன் ஜீவான் விச்சுதாங் ஸ்மாதலேதான் விஸ்வான் பஷ்யன் அச்சுதத்வம் தயாத்ரஹா பிராப்யோபாந்தம் ஜீவயாமாசி தத்ராக் பீயூஷாம்போ வர்ஷிபிஹி ஸ்ரீகடாக்ஷைஹி. பகவானோட பார்வைக்கு என்ன சக்தி, என்ன பார்வை, உந்தன் பார்வைன்னு யாருக்கோ படக்கூடாது, இவருக்கு பார்க்கணும். இவரோட பார்வையில கருணா கட்டாட்சம் இல்லையா? இந்த பார்வை பார்த்தாக்க உயிர் போன உயிர் கூட திரும்பி வந்து விடுறது. அது சொல்றாருங்க. ஹே அச்சுதா துவம் தான் விஸ்வான் நஷ்யன் ஜீவான். அந்த மாதிரி அத்தனையும் விழுந்திருந்தது, ஆல்மோஸ்ட் போயிடுது. எல்லாம் தாகத்தினால தவிச்சது ஒரு பக்கம், விஷத்தை குடிச்சது ஒரு பக்கம், எல்லாம் அந்த மாதிரி விழுந்து கிடக்கிறது. எங்க ஸ்மாத்தலே பூமியில ஒன்னு ஒத்தரா தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டா. விச்சுதான் விழுந்தவாழ பஷ்யன் பார்த்த உடனே உனக்கு என்ன தயார்திரகா, தயா அப்படியே பிரவாகமா பொங்கி வருது உன் மனசுல. நீ என்ன பண்ணின? உபாந்தம் அவ கிட்ட வந்து பிராப்பிய, உபாந்தம் பிராப்பிய அவ கிட்ட வந்து பீயூஷ அம்போ வர்ஷிபிஹி ஸ்ரீ கடாட்சைஹி திராக் ஜீவயாமாசித. அப்படி வந்து அவர் விஷத்துக்கு மருந்து அமிர்தம் இல்லையா? விஷத்துக்கு முறிவு அமிர்தம் தானே. பகவானோட கட்டாட்சத்துல அமிர்தத்தை கலந்து பார்த்தானா. பகவானோட கட்டாட்சம் பட்டா அதுக்கு எது தாங்கி நிற்கும் இல்லையா? அது பட்டுதுன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. பகவானோட பார்வை பட்டுடுத்துனா வேற எந்த பார்வை, எந்த கிரகம் எங்க பார்த்தா என்ன? சகல கிரக பலவும் நீனே சரசஜாக்ஷா சொல்றாரு இல்லையா? எல்லா கிரகம் எது எங்க பார்த்தா நீதே. அவனை பாக்குறோம், அவனை பாக்குறான், சனி இங்க பாக்குறது, கேத்து இங்க பாக்குறது, எது வேணா பாத்துக்கிட்டுமே பகவான் நம்மள பார்த்தா போருமோ இல்லையோ? அப்ப எல்லாம் பழிச்சுடுறா இல்லையா? செத்து போனவெல்லாம் பழிச்சுடுறான்னா எந்த கஷ்டம் எந்த மூலைக்கு இல்லையா? அதுதான் இங்க சொல்ற, உன்னோட கட்டாட்சம் பட்டுடுத்தோ இல்லையோ, எப்பேற்பட்ட கஷ்டம். பீயூஷ் அம்போ, அப்படியே அமிர்தமயமான கட்டாட்சம். பகவானோட கட்டாட்சத்திலேயே அமிர்தம் கலந்த மாதிரி அப்படியே பார்த்ததுனால அமிர்தத்தை தெளிச்ச மாதிரி பகவான் பார்வையாலேயே தெளிக்கிறான். அந்த பார்வை ஒவ்வொருத்தர் மேலேயும் பார்வை பார்த்த உடனே அந்த நசிச்சு போன ஜீவன்கள் மறுபடியும் உயிரோட ஃப்ரெஷ் ஆயிடுத்தோம். இப்ப என்ன ஆச்சு, அந்த தாகம் அந்த இது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பழைய தாப்பங்கள் ஒண்ணுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா எழுந்துருத்தோம். ஏன்னா பகவானோட கட்டாட்சம் பட்டு கொடுத்தோம். அதுல பீயூஷ் அமிர்தம் கலந்துருக்கு. அதனால இன்னும் ஃப்ரெஷ்ஷா எழுந்துருத்தோம், எல்லாம் குஷியா இருக்கு. எல்லாம் என்னடா அது எப்படி பழிச்சோம் நம்ம? ஓ, நம்ம கண்ணன் தான் நம்மளை காப்பாத்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து. வேற யார் காப்பாத்த முடியும்? கண்ணனை விட்டா யார் காப்பாத்துவா? காக்கும் தெய்வம் கண்ணன் இல்லையா? பிரியோஷாம்போஷிபிஹி ஸ்ரீ கட்டாட்சைஹி ஆஸ்பிஷியஸ் கிளான்சஸ்ங்கிற அப்படியான அருமையான ஒரு அந்த பார்வை பார்த்துட்டு திராக்னா குவிக்கா ஜீவயாமாசித, நஷ்யன் ஜீவான் ஜீவயாமாசித அப்படின்னா உயிர் போய் கடந்த வாழ புழைக்க வச்சுட்டே பாண்டிங்கிறவாயிரப்பா, எப்பேற்பட்ட கட்டாட்சம் பவனோட அப்படின்னு
அதனால எதுக்கு நம்ம கவலைப்படணும்? நீ இருக்க யாவ இருக்க பயமேன்னு பகவான் சொல்றாரு அப்படிங்கிறோம் இல்லையா? பகவான் அப்படி சொல்லும்போது நம்ம நினைச்சுக்க புரிஞ்சுக்க வேண்டாமோ? பகவானோட கடாட்சம் ஒண்ணு இருந்ததுன்னா, வேற யார் பார்த்தா என்ன? பார்க்காட்டா என்ன? சுக்கிரன் பார்த்தா என்ன? குரு பார்த்தா என்ன? சனி பார்த்தா என்ன? எது யார பார்த்தா நமக்கு என்ன வந்தது? இவன் பார்த்தா போதுமோ இல்லையோ? அந்த பார்வைய அவர் குடுக்குறார். அப்போ ஸ்ரீ கடாட்சம்ல அவளெல்லாம் எழுப்பிட்டியே! அதுக்கு எழுந்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெஷ் ஆயிடுத்து எல்லாம். புது நம்ம கைய, காலு இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வந்துட்ட மாதிரி இருக்கே! அந்த தாகமோ, அந்த தவிப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே! எவ்வளோ நன்னா இருக்கு. முன்னெல்லாம் கை வலி, கால் வலி, முடங்கி கிடக்கும் அப்படிலாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் இல்லவே இல்லையே! ஏன்னா பகவானோட பார்வைப்பட்டு எழுந்தவா. ஒரு வியாதி கிடையாது. வியாதி இல்லாம எழுந்துட்டா. அதுதான் சொல்றாரு இங்க. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு அத. किं किं जातो हर्षवर्षातिरेकः सर्वाङ्गेष्वित्युत्थिता गोपसङ्घाः दृष्ट्वा अग्रे त्वां त्वत्कृतं त्वद्विदन्तः त्वामालिङ्गन् दृष्टनानाप्रभावाः கோபசங்காக அந்த கோப கூட்டம் எல்லாம் எழுந்துட்டா குழந்தை எழுந்த உடனே என்னடா எப்படி எழுந்துட்டோம்னு பாக்கறத கிருஷ்ணர் பார்த்துட்டோம். என்னது இது? கிம் கிம் என்னாச்சு? சர்வாங்கேஷு ஹர்ஷ வர்ஷ அதிரேகா எல்லா அங்கங்கள்லயும் ஹர்ஷ வர்ஷ அதிரேகா ஜாதாக எல்லா இடத்துலயும் நமக்கு எங்க பார்த்தாலும் என்னமோ ஒரு மாதிரி வலியே இல்லையே, இப்படி சௌக்கியமா இருக்கே. இந்த மாதிரி எல்லாம் சாதாரணமா ஏதோ நடந்தா வலிக்கும், டயர்டா இருக்கும். அதுவும் இப்ப நம்மளுக்கு கேட்கவே வேணாம். நின்றா வலி, உட்காண்டா வலி, எழுந்தா வலி, ஒண்ணும் பண்ணாட்டாலும் வலி, பண்ணினாலும் வலி. கேட்காதீங்கோ. என்ன பண்ணுவேன்? அதனால என்ன பண்ண முடியும்? பகவானே நீ என்ன பாரு அப்படின்னு கேட்க வேண்டியது. அவர் பார்வைப்பட்டா எல்லா வலியும் போயிடுறது. இந்த பசங்களுக்கு ஆச்சரியம், என்னடா ஆச்சு? இதுக்கு முன்னால ரொம்ப டயர்டா இருந்தது, நடக்கவே முடியல, தாகமா எடுத்தது, அப்பா அப்பா தொண்டையெல்லாம் ஏதோ ஆயிடுதேன்னு நினைச்சோம். இப்ப பார்த்தா நன்னா இருக்கே, இவ்வளவு தெம்பா இருக்கே, ஜோராயிட்டோமே அப்படின்னு குஷியா கிம் கிம் இது என்னாச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுறாளாம். உத்திட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தது. எழுந்த உடனே துவாம் அக்ரே திருஷ்டுவா நீ எதிர்க்க நிக்கிறத உன்னை பார்த்துட்டா. வேறப்பா நீ அவ எதிர்க்க கிருஷ்ணா அணிந்திருந்தாமே திருஷ்ட நானா பிரபாவாக அவாவது எத்தனை வாட்டி பகவான் என்னென்ன பண்ணிருக்கான் லீலையில எல்லாம் பார்த்தவா தானே. ஒவ்வொரு வாட்டியும் ஆபத்துன்னு வந்தப்ப எப்படி காப்பாத்துறாங்கிறத பார்த்தவா தானே. அதனால அவளுக்கு அது ஆச்சரியமா இல்ல. கிருஷ்ணன் வந்துட்டா நமக்கு எப்பேற்பட்ட ஆபத்துல நம்ம காப்பாத்திடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு திருட விசுவாசம். குருட்டு நம்பிக்கைன்னு வேணாலும் சொல்லுங்க. பகவான் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், காப்பாத்துவான்னா காப்பாத்துறான். அந்த நம்பிக்கை எப்படி வச்சிருக்கா பாருங்க, அதுதான் திருட விசுவாசம்னு சொல்றது. திருஷ்ட நானா பிரபாவாகா இவெல்லாம் ஒண்ணு பொண்ணால நீ நிக்கிற, அத நீ என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அவ பாத்திருக்கா. தத்து துவத் கிருத்தம் விதந்தகா அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம். நீதான் பண்ணிருக்க, நீதான் எங்களை பழக்க வச்ச, இது என்னமோ ஆச்சு, எங்களுக்கு என்னமோ மயக்கம் வந்தது, நீ எதையோ தெரிய வச்சு விட்ட அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம். நினைச்சுட்டு துவாம் ஆலிங்கன் ஓடி வந்து கண்ணனை கட்டின்னு விட்டான். என்ன ஆசையா இருக்கும். என்ன கொடுத்து வச்ச பசங்க பாருங்க, பகவானை போய் கட்டிக்க முடியறது, ஆலிங்கனம் பண்ணிக்க முடியறது, பகவானோட பார்வையினால பொழைச்சிருக்கா. எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கணும் அவளுக்கு. ரொம்ப ஹாப்பியா போய் பகவான துவம் ஆலிங்க துவாம் ஆலிங்கன் ஒன்ன கட்டின்னு விட்டாளாமே குருவாரப்பா அப்படிங்கிற. அடுத்தது அதே மாதிரி பசுக்குளம் பொழைக்கணுமோ இல்லையோ, மாடு கண்ணு எல்லாம் பொழைக்கணுமே. அது அடுத்த ஸ்லோகத்துல அது சொல்றாரு. 8வது ஸ்லோகம். गावश्चैवं लब्धजीवा क्षणेन स्फीतानन्दास्त्वां च दृष्ट्वा पुरस्तात् द्रागाववृहुः सर्वतो हर्षबाष्पं व्यामुञ्चन्त्यो मन्दमुद्यन्निनादाः ஏவம் இந்த மாதிரி காவஹாச்ச பசுக்கள் வந்து கட்டிக்க முடியல, கண்ணாலேயே கட்டிக்கிறது எழுந்துடுத்து. க்ஷணேன ஒரு க்ஷணத்துல லப்த ஜீவா இது பொழைச்சு கொடுத்து எல்லாம் படுத்துட்டு இருந்த ஒண்ணு தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்தது. எப்படி எழுந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு விழுந்துதான். எப்படி சொல்றாருங்க, லப்த ஜீவா க்ஷணேனங்கிறார். ஸ்பீத ஆனந்தா ஆனந்தம் அப்படியே ஸ்பீதம் அப்படின்னா ஸ்பீத காருண்ய வேகாது. பகவானோட காருண்ய வேகம் எப்படி இருக்குன்னா ஸ்பீத அப்படியே பிச்சு அடிக்கிறதுன்னு பார்த்தல அந்த அந்த ஸ்பீதம்னா அந்த மாதிரி அர்த்தம். அதுதான் பிச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கருணையோட வேகம் எப்படின்னா எல்லா வேகத்தையும் தாண்டி பீச்சு அடிச்சுடுவான். ஜெரம் சர்மா சொல்லுவார், எல்லாம் வேகமா போகும், வாயு வேகம் மனோ வேகம் எல்லாம் சொல்லுவோம். எல்லாம் எது ரொம்ப வேகம் அப்படின்னு. பெங்களூருக்கு வந்த புதுசுல என்னமோ வாயு வேகம் மனோ வேகம் கதையில நம்ம சொல்லியிருக்கோம். இங்க வந்து ஒரு இடத்துல உபன்யாசத்துக்கு போனோம்னா ஆட்டோல ஏறி உட்காண்டாராம். அவன் தட தட தடன்னு ஓட்டின்னு போறதை பார்த்த உடனே பயந்து போயிட்டாராம். எல்லாத்த விட இந்த ஆட்டோ வேகம் தான்ப்பா ஜாஸ்தியா இருக்கு, இப்படி ஆடுறதே போயிடும் போல இருக்கே நினைச்சிட்டாராம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ பையன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தான். அதை சொல்லலாம் வந்து அவன் விடுவிடு அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா அட அதோட சந்தியாவந்தன வேகம் ஜாஸ்தியா இருக்கேன்னு நினைச்சிருந்தான்.
அந்த மாதிரி அந்த வேகம் இந்த வேகம் இதைதான் நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு தெரிஞ்சதை பாக்குறோம். ஆனா பகவானோட அந்த காருண்ய வேகம்னு ஒண்ணு இருக்கு பாரு, அது மன வேகமாகட்டும், வாயு வேகம் ஆகட்டும், ஆட்டோரிக்ஷ வேகமாகட்டும், எந்த வேகத்தையானாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிடுறது. உன்னோட காருண்ய வேகம் இருக்கும்போது அங்க நீ நினைச்சா இங்க நடந்துடுறது. எல்லாரையும் பழக்க வச்சுட்டியா, அத்தனை பேரே பழக்க வச்சு குருவாரப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இத சொல்ற ஸ்பீத அப்படின்னா பீச்சு அடிச்சுதான், ஆனந்தாக அந்த ஆனந்தம் அப்படி அடிச்சுதான். திருஷ்டுவா புரஸ்தாத் திராகாவவ்ருஹு சர்வத்தோ ஹர்ஷ பாஷ்பம் வியாமுஞ்சந்தியா மந்தம் உத்யன் நிநாதாக ஏவம் காவஹாச்ச க்ஷணேன லப்த ஜீவாக. இந்த மாதிரி பசுக்களும் உடனே ஒரு க்ஷணத்துல உயிரோட பொழைச்சு எழுந்துருத்து, கமிங் பேக் டு லைஃப் வந்துருத்து. ஸ்பீத ஆனந்தாக, இந்த ஆனந்தம் அப்படியே பீச்சு கழிச்செல்லாம் ஜாஸ்தியா போயிடுது. ஏற்கனவே பகவானை பாக்குறதுக்கு ஆனந்தம், இப்ப செத்து பொழிச்ச வாழ்க்கை இன்னும் ஆனந்தம் கேட்கணுமா? ஆட ஏனோ உடம்பு வலி அது இதுன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம ஆரோக்கியமா எழுந்து குதிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு நாள் நமக்கும் வருமானு தோன்றது இல்லையா? வரும். கிருஷ்ணனோட கட்டாட்சம் பட்டா நாமளும் இது குதிக்க வேண்டாம், சாதாரண நின்று நடந்தாலே போறோம். அது ஒரு நாள் வரும். பகவானோட கட்டாட்சம் நம்ம வேலையும் பண்ணணும்னு வேண்டிக்கணும். இவர் நமக்காக வேண்டிக்கிறார் பாருங்க. அதனால என்ன பண்றா? ஸ்பீதானந்தாக துவாம்ச புரஸ்தா திருஷ்டுவா, ஒன்ன வேற எதிர்க்க பார்த்துட்டா. கேட்கணுமா? நம்ம ஏதோ மயக்கமா விழுந்தோம்னு நினைச்சோம், எதிர்க்க பாக்குறோம், இவன் நிக்கிறான், நம்ம கண்ணன் இருக்கான், நமக்கு என்ன கவலை, எல்லாம் சரியா போயிடுது அப்படின்னு நினைச்சிட்டு ஹர்ஷ பாஷ்பம் வியாமுஞ்சந்தியா. அந்த எது பசங்கதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கான்னா, பசுக்களுக்கு வாய் இல்ல பேசுறதுக்கு, வாய் இல்ல பிராணின்னு சொல்றோம், ஆனால கண்ணால பேசுறது. பாக்குறது எதிர்க்க என்னடா ஆச்சுன்னு பார்த்தா பகவான் எதிர்க்க இருந்துட்டு இருக்கான். அப்படியே கண்ணுல தார தாரையா தண்ணி, வாய் விட்டு பேச முடியல, எதோ கண்ணால காமிச்சு விடுத்து. அந்த நன்றிய, அந்த விசுவாசத்தை, அந்த பக்திய, அந்த ஆனந்தத்தை அப்படியே பகவானை பார்த்து கண்ணுல நீர் சொரிஞ்சிட்டு காட்டுறான். அது சொல்ற வியாமுஞ்சந்தியா. என்ன பண்ணிட்டு? மந்தம் உத்யன் நிநாதாக. என்ன பண்ணிட்டு? மந்தம் உத்யன் நிநாதாக திராக்கு ஆவப்ருகும். எழுந்துருத்தோம், எல்லாம் எழுந்துட்டு என்ன பண்ணிட்டு அப்படின்னா முள்ள எழுந்துதான். எழுந்து இப்படி பகவான் வேற எதுக்கு பார்த்த உடனே இவன் தான் பண்ணிருக்கான் நம்மள பழக்க விஷயம் தெரியுது. உடனே ஏதாவது பேசணும், அது என்ன வாய் விட்டு என்னத்தை பேசும், இவாளாவது ஏதாவது சொல்றா, அது என்ன சொல்லும், அது ஏதோ சத்தம் போட்டுது. அது பாஷையில அது என்ன சொல்லித்து? மான்னு சொல்லித்தோ, மான்னுத்தோ என்ன சொல்லித்தோ, ஏதோ ஒண்ணு முள்ள மந்தம் மெதுவா ஏதோ குரல் கொடுத்தது, தேங்க் பண்ணிட்டு. அது பாஷையில அது சொல்றது, அது பாஷையில அதே சொன்னாலும் அவனுக்கு புரியும். ஏன்னா ஒரு பாஷை தான் அவனுக்கு தெரியுங்கிறது கிடையாது, எல்லா பாஷையும் அவனுக்கு தெரிய வேண்டியது தானே. எல்லா ஜீவனும் அங்க வந்து எந்த பாஷையில அது என்னமோ முனைகினா கூட அது என்ன சொல்றதுன்னு நமக்கு புரிஞ்சு கொடுத்தோம். எல்லாம் மந்தம் உத்யன் நிநாதாகா அப்படிங்கறத லோவா சவுண்ட் கொடுத்துட்டு எழுந்துருத்தோம். எழுந்த உடனே ஒரு குஷி வந்துருத்தோம். உடனே டாக் அப்படின்னா கிடுகிடுன்னு ஓடி வந்துதான். எழுந்துக்கிறதுக்கு தான் நிதானம். எழுந்த உடனே ஆஹா இவன் தானே நமக்கு பண்ணினா அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோம். சொல்ல முடியல, ஓடி வந்து சோர்ந்து கொடுத்தோம். எல்லா பசுமாடுகளும் கண்ணனை சோர்ந்துட்டு நின்றுண்டு, கையை நக்கிண்டு காலை நக்கிண்டு எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி நின்றுண்டு அங்கேயே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கு. இவனால்தான் நம்ம பழைச்சோம், இவனால நமக்கு இது உயிர் கொடுத்தோம்னு தெரிஞ்சு கொடுத்தோம். அது பாஷையில அது ஏதோ பேசி அவனுக்கு காட்டுறதை அவன் புரிஞ்சு விடுறான். அதனால சந்தோஷமா எல்லாரும் ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்ற. ஆவ பிரபு சுத்திட்டு நின்றுதான். மந்தம் உத்யன் நிநாதாக அப்படின்னுட்ட. இப்ப என்னாச்சு? 9வது ஸ்லோகம் சொல்றார். ரோமாஞ்சோயம் சர்வதோ ந ஷரீரே भूयस्यन्तः काचिदानन्दमूर्च्छा आश्रित्योऽयं श्वेलवेगो मुकुन्देति उक्तो गोपैर्नन्दितो वन्दितो भूः. முகுந்தா, ஹே முகுந்தா, முகுந்தா முகுந்தான்னு பாடுவா. இவர் இங்க பாடணும், இங்க அவள்லாம் பாடினா முகுந்தா முகுந்தான்னு. ஹே முகுந்தா, நக ஷரீரே எங்களோட சரீரத்துல சர்வதா எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு அணு கூட பாக்கி இல்லாம ரோமா அயம் ரோமாஞ்சகா அந்தஹ காச்சித் பூயசி ஆனந்த மூர்ச்சா. எங்களோட சரீரத்துல நகத்திலேருந்து அணு அணுவா ஒவ்வொரு இடத்துலயும் என்னமோ ஒரு சந்தோஷம், என்னமோ பரவுறது, ஒரு ஆனந்தம் வருது பாரு. அது என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு ஆனந்தம், இன்எக்ஸ்பிளிகபிள் ஜாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பட்ட உடனே அது என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. அருமையா என்னமோ ரோமாஞ்சமானது, உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது, ஒவ்வொரு அணு அணுவா சந்தோஷப்பட்டு இருக்கு, எங்களுக்குள்ள என்னமோ ஆயின்னு இருக்கு, சொல்ல தெரியல. பூயசி ஆனந்த மூர்ச்சை, நிறைய ஆனந்த மூர்ச்சியானது உள்ளுக்குள்ள நிறைய நடந்துட்டு இருக்கு. அயம் ஸ்வேல வேகா, ஏதோ நாங்க விஷத்தை குடிச்சு சாகரத்துக்கு இருந்தோம், இந்த உள்ளுக்குள்ள போன அந்த விஷம் இருக்கு இல்லையா, ஆச்சரியமா இருக்கு. அது வந்து இவாளுக்கு என்ன தெரியுது? விஷம் குடிச்சுதான் தெரியுது. இந்த விஷம் குடிச்சிட்டோ அது உள்ள போன என்னவோ பண்றது எங்களுக்கு,
என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப எழுந்திருக்கோம், எங்க பார்த்தாலும் ஆனந்த மூர்ச்சியா இருக்கு. என்னென்னவோ பண்றது, ரோமாஞ்சம் வருது. இந்த விஷத்தோட வேகம் இப்படி எல்லாம் பண்ணுமான்னு பாவம் இல்ல. விஷத்தோட வேகம் இப்படி பண்றதுன்னா அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன். எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா பாருங்க. அப்படி எல்லாம் நினைச்சு the power of the poison is wonderful அப்படிங்கிறது. அயம் ஸ்வேல வேகா ஆச்சரியா. இந்த ஸ்வேல வேகம் இருக்கு, இந்த விஷத்தோட வேகம் நம்ப முடியாம இருக்கு. எப்படி பண்றது பத்தியோ அப்படின்னு சொல்றது. இதி கோபைஹி உக்தஹா நந்திதஹா வந்திதஹா அபோஹோ. அப்படி சொல்லிட்டு என்னவோ தெரியல, எங்களுக்கு என்னமோ ஏதோ குடிச்சோம், என்னவோ ஆச்சு. அப்புறம் பார்த்தா இப்ப எழுந்துட்டோம், ஒரே ஃபுல்லா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கும், உள்ளுக்குள்ளலாம் சக்தி வந்துடுத்து. கிருஷ்ணா என்னமோ ஆயிடுத்து, எங்களுக்கு தெரியல, சந்தோஷமா இருக்கு. எனவே நீ இருக்கியோ இல்லையோ, ஒரு நாள் தான் எல்லாம் ஆச்சுன்னுட்டு போய் சுத்தி சுத்தி வந்து நமஸ்காரம் பண்றதா. நந்தித்தோ சந்தோஷப்பட்டா, வந்தித்தோ நமஸ்காரம் பண்ணு. நந்திதா வந்திதா என்ன அழகா பதங்கள் யூஸ் பண்றது பாருங்க. நந்தித்தோ வந்தித்தோ பூஹு அப்படின்னு ஆனாலாம். அவளுக்கு அது கூட தெரியல. ஏவ அடுத்து 10வது ஸ்லோகம். ஏவம் பக்தான் முக்த ஜீவானபி த்வம் முக்தா பாங்கைஹி அஸ்தரோகான்ஸ்தனோஷி தாத்ருக் பூத ஸ்பீத காருண்ய பூமா ரோகாத் பாயா வாயுகேஹாதிவாச. வழக்கம் போல நம்ம பெயர் கடைசியில் சொன்னவராக கேட்கிறார், சொல்லிட்டார். என்ன சொல்றார்? ஏவம் பக்தான் முக்த ஜீவான் அப்பி துவம் முக்த அபாங்கைஹி அஸ்தரோகான்னு தனோஷி. ஏவம் இந்த மாதிரி பக்தான் அந்த பக்தர்களை முக்த ஜீவானபி அவ ஆல்மோஸ்ட் செத்து போயிருந்தா கூட துவம் நீ என்ன பண்ற முக்தைஹி அபாங்கஹி முக்த அபாங்கன்னு ஒரு கருணையான முக்தமான பார்வையினால பகவானோட பார்த்தாலே அதுவே ஒரு அழகு. பகவானோட பார்வையே ஒரு அழகு இல்லையா? பார்வை ஒன்றே போதுமே பாடிருக்கா இல்லையா? அந்த மாதிரி பார்வை, பகவானோட பார்வை ஒன்னே போறோம். அது வந்து முக்த அப்பாங்க. அந்த கட்டாட்சம் அப்படியே வந்து அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி எல்லார் மேலேயும் பட்ட உடனே அஸ்த ரோகான், ரோகங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுத்து? அஸ்தமனம் ஆயிடுத்து. நமக்கெல்லாம் இப்பதான் உதயம் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பகவானோட கட்டாட்சம் பண்ணா அஸ்தமனம் ஆயிடும் ரோகம். அதுதான் சொல்றேன், அஸ்த ரோகான் அப்படிங்கிற டிசீஸ் எல்லாம் அஸ்தமனம் ஆயிடுது. அப்போ தனோஷி அப்படி எதனால நீ அந்த மாதிரி அந்த சரீரத்தை நீ காப்பாத்தி அப்படி மாத்திடுற. ஹே வாயு கேஹாதிவாச, ஹே குருவாரப்பா, இது நீ பண்றியோன்னு அங்க பண்ணியோன்னு செத்து போனவாளையே பழைக்க வச்ச. வலி இருக்கிறவா கிட்ட வலி இருக்கிறதுக்கு உனக்கு என்ன நாழியாக போகுதா? அது என்ன கஷ்டமா இருக்கு? நீ உயிரியா திருப்பி கொடுக்கணும் அதெல்லாம் இல்லையே, இருக்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்கலாமோ இல்லையே நீ. தாதத் பூத ஸ்பீத காருண்ய பூமா தாதத் பூதம் ஸ்பீதம் காருண்யம் தஸ்ய பூமா எஸ்ய ரோகாத்து பாயாக. அப்பேற்பட்ட நீ உனக்குதான் அந்த கருணை அப்படிங்கிறதுக்கு கருணை கடல் அப்படின்னு சொல்றோம். கருணை கடல் பெருகி காதலினால் உருகி பாடுறாள் இல்லையா? பகவானோடது எல்லாமே கருணை எல்லாம் கடல் தான், அது சாதாரணமாவே இல்லை. நமக்கு எல்லாம் ஒரு இத்தினோண்டு வந்துட்டாலே ஐயோ என்ன பெரிய ஹவு கைண்ட் அப்படின்லாம் சொல்றோம். ஒரு கைண்டும் இல்ல. பகவானோட கைண்ட்னஸ் முன்னா நம்ம எல்லாம் உண்மை இல்லை. அதை நினைச்சுக்கணும். எப்படி கடல்னா கடல்னு சமுத்திரம், கடல் அளக்க முடியாதது இல்லையா? அப்பேற்பட்ட கருணை கடல் பகவான். உன்னோட காருண்யம்ங்கிற கடல் இருக்கோ இல்லையோ, அது எப்பேற்பட்டவளை அடிச்சு தள்ளிட்டு போயிடும். எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் இவாளெல்லாம் எப்படி பொழைக்க வச்சுட்டு அவளுக்குள்ள அட எனக்கு இந்த கஷ்டமே தெரியலையே, என்னமோ ஹாரிபுலேஷன் ஆகுதே, எங்கேயோ ரோமாச்சமா ஆகுதே, எங்களுக்கு உடம்புல எல்லாம் ஏதோ சக்தி வந்துடுதே, இந்த விஷம் அவ்வளவு பண்ணு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி. அது அந்த விஷத்தினால ஆகல, உன்னோட காருண்யத்தினால ஆச்சுன்னா அவளுக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியுது, உன்னோட காருண்யத்தினால எப்படி அதெல்லாம் போக்கி அவளுக்கு எல்லாத்தையும் ஆரோக்கியம் கொடுத்தியோ அந்த மாதிரி நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு நீங்க உட்காந்து காதலின்னு இருக்கேனே, தினம் உன்னை பார்த்துட்டு 10 பேர் அழிச்சிருந்து வைக்கிறா, திருப்பி இழுத்துட்டு போறா, கையை கால ஆட்ட முடியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனே. அதனால இந்த ரோகம் இருக்கே, இந்த ரோகத்துல இருந்து பாயா காப்பாத்த மாட்டியா குருவாரப்பா? வாயு கேஹாதிவாச ரோகாத் பாயா, இந்த ரோகங்கள்ல இருந்து காப்பாத்து. எந்த ரோகத்துல இருந்து? சரீர ரோகம், மனோரோகம், எல்லாருக்கும் ஆதி வியாதி எல்லாருக்கும் இல்லையோ, பயம் கியம் எல்லாமே இருக்கு. எல்லாமே ரோகங்கள் தான். நினைச்சுக்கிற ஏதோ ஒரு வியாதி வந்ததுனால ஒரு ரோகம், மனசுல வியாதி வந்ததுனால அது வேற மாதிரி ரோகம், அப்புறம் இமேஜினரி ரோகம் எத்தனை வருது பாருங்க. நமக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா ஏதோ ஆயிருக்குன்னு நினைச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு ரோகம். அந்த மாதிரி எத்தனை ரோகங்கள் இருக்கு. அதனாலதான் மொத்தமா அவர் சொல்லிட்டார் ரோகாத் பாயாகா, ரோகத்திலிருந்து காப்பாத்து குருவாரப்பா. வாயு கேஹாதிவாச, நீ என்ன பண்ற? தாத்ருக் பூத ஸ்பீத காருண்ய பூமா,
உன்னோட காருண்யம்ங்கிறது ஸ்பேத்தம், பிச்சு அடிக்கும். அந்த காருண்யத்தை பிச்சு அடிச்சுட்டியானா எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் சரிப்பட மாட்டியா? போயிடாதா? நீ பண்ண முடியும் இல்லையா? உன்னாலதான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. அந்த கருணையை அங்க காமிச்ச, அந்த கருணை இங்கேயும் கொஞ்சம் காட்டுப்பா. உன்னை விட்டா எங்களுக்கு யாரு இருக்கா? நீதான் பண்ணணும் அப்படின்னு நமக்காக ரோகாத் பாயா அப்படின்னு கேட்கிறார் அவர். நம்மளுக்கு கேட்க கூட தெரியாது, நமக்காக அவர் கேட்டிருக்காரு. அதனால சந்தோஷமா அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு அவர் இப்படி கேட்டாரே நினைச்சுட்டு நாமளும் பிரார்த்தனை பண்ணிட்டு கேட்டுக்கலாம். கட்டாயம் பகவான் பண்ணுவார். பகவானோட கட்டாட்சம் பண்ணா எது எந்த மூலைக்கு சொல்லுங்க. அதுதான் இங்க சொல்றார். ஏவம் பக்தான் முக்த ஜீவானப்பி துவம் முக்த அபாங்கைஹி அஸ்தரோகான் தனோஷி தாதிரக் பூத்த ஸ்பீத காருண்ய பூமா ரோகாத் பாயா வாயுகேகாதி வாச. இந்த வாயுகேகாதி வாச அப்படின்னு அவர்கிட்ட சொல்லினேன். ஏன்னா இவருக்கு வந்திருக்கிறது வாத்தரோகம், வாயு. அத வாத்தரோகம்னாக்க வாத்தரோகத்துக்கு என்ன சொல்றது, ஸ்ட்ரோக்னு சொல்றோம் இல்லையா, பேராலிசிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த வாயு வாயு பிடிப்பு அது உள்ள போய் எங்க போய் அடைச்சிக்கணுமோ அங்க அடைச்சு விடுறது. அதனால என்ன ஆயிடுது, அந்த பார்ட் வந்து ஹெவி ஆயிடுறது. அந்த ஹெவியான குரு. சோ வாயு குரு ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பகவானை கொண்டு வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணா. நீ வந்து வாயு கேஹா, வாயு குரு ரெண்டு பேருக்கும் சேர்த்து அதிபதி இல்லையா நீ? அவா பண்ணின இடத்துல இருக்கிற அதிதேவத்தை இல்லையோ நீ? உன்னால பண்ண முடியாதா? அவா ரெண்டு பேரும் தான் உன்னை தூக்கின்னு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணான்னு கதையில சொல்றாளே, நீ என்ன பண்ண? அந்த ஊர்லயே தானே அதிபதியா நீ வாச அங்க வச்சுட்டு இருக்கியோ இல்லையோ? உன்னால பண்ண முடியாதா? அந்த வாயுவோ குருவோ நீ சொன்னா கட்டுப்படாதா? அதனால தானே நான் இந்த மாதிரி கைய கால நகர்த்த முடியாம உட்காந்துருக்கேன். நீ உன்னோட கருணைய அப்படி பொழியணும். அந்த கருணை மழை பொழிஞ்சியானா தானா எல்லாம் சரியா போயிடும். அதனால ரோகத்திலேருந்து காப்பாத்தணும்னா உன்னை விட்டா எங்களுக்கு கதி இல்ல, உன்னை விட்டா எனக்கு யாரையும் தெரியாது, இப்போ வாழ்க்கெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கியோ இல்லையோ அது போல எனக்கும் பண்ணுப்பா அப்படிங்கிற நம்ம சொல்றோம். எங்களுக்கும் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா? அதை நான் சொல்லிட்டு ரோகாத் பாயா வாயுகேஹாதிவாச அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கம் முடியுது. இது வந்து முதல்ல இன்னும் காளியனுக்கு இன்ட்ரடக்ஷன் தான். அது இன்னும் காளியனோட இதெல்லாம் இனிமேல் தான் வரும். எப்படி சௌபரி இங்க வந்த, இந்த சௌரி உபாக்கியானம்ங்கிறதே வேற. இன்னும் அதுல இன்னும் எத்தனையோ இருக்கு. பட் இவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். சௌபரி உபாக்கியானம் அப்புறமா வேற அவரோட கதை அந்த பாகவதத்துல இன்னும் டீட்டெயில்டா வரும். அது வேணாம், நமக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காரோ இவர் அதோட நிறுத்தி இந்த 10 ஸ்லோகத்தோட இதை முடிக்கிறோம். அப்புறம் 55 வந்து என்ன பண்ற, காளிய மர்தனவன், காளியனை மர்தனம் பண்ற, அவனை அடக்குற இல்லையா? திமிர் நிறைய இருக்கு அவனுக்கு, திமிர் இருக்கவனுக்கு அடக்கணுமோ இல்லையோ, அந்த கொட்டத்தை அடக்கிட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு வரம் கொடுக்குற. காளிய மர்தனே பகவத் அனுகிரக வர்ணனம். அவன் கொட்டத்தை அடக்கிட்டோ, அவனை எந்த திமிர் இருக்கோ அதை அடக்கிட்டோ அதுக்கப்புறம் அவனுக்கு அனுகிரகமும் பண்ற. அதாவது பக்தர்கள் எல்லாருமே பக்தர்கள் தான் பகவானுக்கு. யார்கிட்ட எதுனா திமிர்னு ஒண்ணு இருந்தா அவருக்கு பிடிக்காது. அந்த திமிரை அடக்கி ஒடுக்கி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அனுகிரகம் பண்ணுவார். எல்லா திமிரோட போய் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ண கேட்டா பண்ண மாட்டார். அந்த கொட்டத்தை அடக்கணும். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன காளியன் மாதிரி என்னென்ன விஷமோ என்னென்ன மதமோ என்னென்ன துர்குணங்களோ அதெல்லாத்தையும் அடக்கணும். அதை அடக்கிறதுக்கு பகவான் வரணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை பண்ணணும். அது போச்சுன்னா அனுகிரகம் தானா ஸ்பீத காருண்ய வேக அப்படி வரும். அதனால பகவான் வந்து கொட்டத்தை அடக்கணும்னு காத்துட்டு நம்ம திமிர் எல்லாம் காட்டவே கூடாது. திமிர் இல்லாம இருந்து நாமளே எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி ஒன்னொன்னா அழிச்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு பதத்திலையும் எத்தனை அழகான தத்துவங்கள்லாம் வச்சிருக்கா தெரியுமோ. நான் உங்களுக்கு பதத்துக்கு பதம் கூடிய வரைக்கும் அர்த்தம் சொல்லி ஜென்ரலா சொல்லியிருக்கேன். பட் அதுக்குள்ள பூந்து பார்த்தேன்னா எத்தனையோ பிலோசாபிக்கல் மீனிங் நிறைய இருக்கு. பட் இது என்னன்னா நமக்கு ஒரு பாடம், நம்ம எல்லாம் கத்துக்கணும். நல்ல குணங்களை வளர்த்துக்கணும், கெட்ட குணங்களை உதறி தள்ளணும். அப்ப பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு லெசன். அதை இந்த இதுல நான் சொல்லியிருக்கேன். சோ அடுத்த வாரம் அடுத்த 2 தசகம் ஒரு தசகம் பார்ப்போம். 55வது மருதனை பார்ப்போம். சரியா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா.